வணக்கம். இந்த காணொளி தேர்வு சார்ந்த கல்வி நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. This video is made for exam oriented educational purpose. அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டாப்பிக்கோட ஃபிசியாலஜி பற்றி படிக்கும்போது லைக் எண்டோக்ரைன் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றியும் படிப்பீங்க. இனப்பெருக்க மண்டலம் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவிற்குண்டான தகவல்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் ஆல்மோஸ்ட் இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய 90% ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்த லெசன்ஸ் எல்லாம் படித்தாச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருங்க. சப்போஸ் ரிவிஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் எதுவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கிறது மூலிமா லெசன் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணலாம். அதனால் புதுசாக இந்த டாபிக் பற்றி படிக்க போகிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவை கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சொல்லக்கூடிய விளக்கங்கள் பிடிபடலாம். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸை இனி அடுத்து ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய எக்ஸாமில் அப்படியே கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், அப்படி இல்லைன்னா லெசனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அப்படியே கேட்கலாம். இந்த வீடியோவில் மிஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் லெசனில் இருக்கும். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லெசன் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வரக்கூடிய நேம்ஸ், டேர்ம்ஸ், ஒரே பொருளை குறிக்கக்கூடிய இருவேறு சொற்கள் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா குழப்பமானது வராது. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சப்டாபிக் வைஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன் ஹையர் பிளான்ஸ் த ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் is formed after growth and development of the zygote. Point out the type of cell division involved in this growth. உயர் வகை தாவரங்களின் ஸ்போரோஃபைட்டிக் நிலை சைகோட்டின் வளர்ச்சி மாற்றத்தால் உருவாகிறது. எந்த வகை செல் பிரிவு இதில் செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மைட்டாசிஸ். பிளான்ட் ஜென்ரேஷன்ஸ் பற்றி படிக்கும்போது ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் அண்ட் கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. அதில் கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸில் மெச்சூர் கேமட்டோஃபைட் மேல் ஆர் ஃபீமேல் கேமெட்ஸை உருவாக்கும் பை மைட்டாசிஸ் செல் டிவிஷன். அப்புறம் அந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் டுகெதர் டு ஃபார்ம் ஏ ஜைகோட் பை ஃபெர்டிலைசேஷன். ஜைகோட் திரும்ப மைட்டாட்டிக்காக தான் டிவைட் ஆகும். அதற்கடுத்து உருவாகி இருக்கக்கூடிய ஸ்போரோஃபைட் மியாசிஸ் ப்ராசஸ் மூலிமா ஸ்போர்ஸை உருவாக்கும். இது ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன். அதே மாதிரி இந்த ரெண்டு க்ரோத் ஃபேஸஸ்லேயும் எது டாமினன்ட் ஃபேஸ் அப்படின்னு கேட்பாங்க. பிரயோஃபைட்ஸில் கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் தான் டாமினன்ட் ஃபேஸ். டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் இதில் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் தான் டாமினன்ட் ஃபேஸ். ரெண்டு ஃபேஸஸுமே பிளான்ஸில் நடக்கும். பட் நான் இங்கே டாமினன்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறேன்னா, ஒரு ஃபேஸ் இன்னொரு ஃபேஸை பெருசாக டிபெண்ட் பண்ணியிருக்காது. பொதுவாக தாவரங்களில் இரண்டு விதமான இனப்பெருக்க முறைகள் காணப்படுது. ஒன்று பாலின இனப்பெருக்கம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதில் மகரந்த சேர்க்கை, பாலினேஷன் அண்ட் கருவுறுதல், ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். பொதுவாக பூக்கும் தாவரங்களில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. மலர்கள் முன்னாடி சொன்ன ரெண்டு ப்ராசஸ் மூலியமாக காயாகி கனியாகி விதையாகும். அந்த விதைங்கிறதான் ஜைகோட். விதையின் மூலியமாக அந்த பூக்கும் தாவரத்தின் அடுத்த தலைமுறையானது உருவாகிறது. இன்னொன்று பாலிலி இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்க முறை, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது பொதுவாக பாசிகள், பூவாத தாவரங்களான பிரயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ் போன்றவற்றில் காணப்படுகிறது. இதில் காணப்படக்கூடிய வகைப்பாடுகள்னு பார்த்தோம்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் உடல் இனப்பெருக்கம், ஃப்ராக்மெண்டேஷன் துண்டாதல், பட்டிங் மொட்டு விடுதல், ஸ்போர் ஃபார்மேஷன் ஸ்போர் உருவாதல். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அமாங் த ஃபாலோயிங். இவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. செல்லில் இருக்கக்கூடிய 3 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். 1 ஏமைட்டாசிஸ், நேர்முக செல் பகுப்பு. இது எதுலலாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மீசோகேரியாட்ஸ், ஒரு செல் விலங்குகள், வயதான செல், டீஜெனரேட்டிங் செல்ஸ், ஃபீட்டல் மெம்பரன்ஸ், கருப்பை சவ்வுகளில் மற்றும் பாலூட்டிகளின் குருத்தெலும்பு செல்களில் இந்த பகுப்பு நடக்குது. செகண்ட் ஒன் மைட்டாசிஸ். பேரண்ட் செல்ஸில் எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கோ அதே அளவிலான 2 டாட்டர் செல்ஸை உருவாக்கக்கூடிய ப்ராசஸ் தான் மைட்டாசிஸ். அதனால் ஈக்குவேஷனல் செல் டிவிஷன், சமநிலை செல் பகுப்பு அப்படின்னு இதற்கு இன்னொரு பேர் இருக்குது. இது பொதுவாக எதுலெல்லாம் நடக்குதுன்னா, மல்டிசெல்லுலர் ஆர்கானிசமில் சொமேட்டிக் செல்ஸ், உடல் செல்களில் நடக்கும் வளர்ச்சி, இழந்த செல்களை மீட்டெடுத்தல், புதுப்பித்தல், உறுப்புகளின் உருவாக்கம் மற்றும் வளர்ச்சி, ஒரு சில பூக்கும் தாவரங்களில் உள்ள பகுதிகளின் வளர்ச்சி, டிஷ்யூ கல்ச்சர் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா இனப்பெருக்க முறை.
ஒரு சில எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒன் டைப்பான டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபியூஷன் பேரமீசியம் உயிரினத்தில் நடக்குது. மேக்ரோ நியூக்ளியஸ் ஏமைட்டாசிஸ் படியும் மைக்ரோ நியூக்ளியஸ் மற்றும் பிற விஷயங்கள் மைட்டாசிஸ் போலவும் நடக்குது. பாலிலி இனப்பெருக்க முறையில் ஒரு வகைப்பாடான கிடைமட்ட இருசம பிளவு முறையில் நேரடி பகுப்பு மற்றும் மறைமுக பகுப்பு இரண்டுமே நடக்குது. உதாரணம் பேரமீசியம். தேர்ட் ஒன் மியாசிஸ் செல் டிவிஷன், ரிடக்ஷன் டிவிஷன், குன்றல் செல் பகுப்பு முறை. இது பொதுவாக பாலின இனப்பெருக்க முறையில் நடைபெறுது. பாலின இனப்பெருக்க முறை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு மேல் கேமேட் அண்ட் ஃபீமேல் கேமேட், ஆண் இன செல் மற்றும் பெண் இன செல் உற்பத்தி வேணும். இந்த இரண்டு வகையான இன செல்களுமே கேமேட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கேமேட்ஸை உருவாக்கக்கூடிய செல் டிவிஷன் மியாசிஸ் செல் டிவிஷன். ஆண் இன செல் மற்றும் பெண் இன செல் இந்த இரண்டும் இணைந்து கருவுற்றால் தான் கருமுட்டை ஜைகோட் அப்படிங்கிறது உருவாகும். அதுதான் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ். இந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் நடக்கும். மியாசிஸ் செல் டிவிஷனில் மியாசிஸ் 1 ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸுக்கு இடையில் மரபணு பரிமாற்றமானது நடக்கும். கிராசிங் ஓவர் ஆஃப் ஜீன் வில் ஹேப்பன். இதனால் மியூட்டேஷன்ஸ் மியாசிஸில் நடக்கும், மைட்டாசிஸில் நடக்காது. முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி அந்த கேமேட்ஸ் மியாசிஸ் செல் டிவிஷன் மூலிமா உருவாயிருக்கும். பட் அந்த ரெண்டும் சேர்ந்து உருவாக்கின ஜைகோட் பார்த்தீங்கன்னா அடுத்து மைட்டாசிஸ் மூலிமா டிவைட் ஆகும். அதனால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் போத் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் ரெண்டுமே நடக்கும். பாலின இனப்பெருக்க முறையில் மறைமுக பகுப்பு மற்றும் குன்றல் பகுப்பு இரண்டுமே நடக்கும். இப்போ கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த growth ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் டன் பை மைட்டாசிஸ். உயிரினங்கள் வளரும்போது செல் பெருகும் முறை மைட்டாசிஸ். இந்த கூற்று சரியானது. செகண்ட் ஒன், இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம் போத் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் ஆர் சீன். பாலின பெருக்க முறையில் மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் பகுப்புகள் உண்டு. இந்த கூற்றும் சரியானது. தேர்ட் ஒன், இன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம் மியாசிஸ் இஸ் அப்சர்வ்டு. இந்த கூற்று தவறானது. ஏசெக்சுவல் வராது, செக்ஷுவல் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த கூற்று சரியானதாக இருந்திருக்கும். பாலிலா இனப்பெருக்க முறையில் மையாசிஸ் பகுப்பு உண்டு. பாலின இனப்பெருக்க முறை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா மூன்றாவது கூற்று சரியானது. பட் இங்கே ஏசெக்சுவல்னு கொடுத்துருக்கறனால இந்த கூற்று தவறானது. ஃபோர்த் ஒன், இன் அனிமல்ஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் சீன். விலங்குகளில் பாலிலா இனப்பெருக்கம் காணப்படுகிறது. இந்த கூற்று தவறானது. அனிமல்ஸில் மோஸ்ட்லி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். விலங்குகளில் பெரும்பாலும் பாலின இனப்பெருக்க முறையே காணப்படுகிறது. அதனால் இந்த நாலாவது கூற்றும் தவறானது. இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 and 2 ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் இந்த ஏமைட்டாசிஸ், மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். ஸ்டாண்டர்ட் 11 பயோபாட்னி செல் சைக்கிள் லெசனில் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. நான் சுருக்கமாக முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். டிஎன்ஏ நியூக்ளியோடைட்ஸால் ஆனது. நிறைய நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்தது தான் மரபணு, ஜீன் அப்படின்னு அழைக்கப்படுது. நிறைய ஜீன்ஸ் இருக்கக்கூடியது ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸோடு இணைந்து காணப்படும். அதை நியூக்ளியோசோம்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. அந்த ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக குரோமேட்டின் ஃபைபராக காணப்படும். எக்ஸாம்பிளுக்கு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா குரோமேட்டின் ஃபைபர்ஸ் கண்டென்ஸ் ஆகி குரோமேட்டிடாக மாறும். பட் ப்ரோகேரியாட்ஸ் ஒரு செல் உயிரி அப்படின்னு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த குரோமேட்டின் ஃபைபர்ஸ் கண்டென்ஸ் ஆகி குரோமேட்டிடாக மாறாது. இதனால் யூகேரியாட்ஸில் முறையான உட்கருவை நியூக்ளியஸ்னும் ப்ரோகேரியாட்ஸில் முறையற்ற உட்கருவை நியூக்ளியாய்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அது பெரும்பாலும் ஏமைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலியமாக தான் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம் அப்படியே டைரெக்டாக டிவைட் ஆயிரும். ஆனால் இந்த நியூக்ளியஸ் உட்கருக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் குரோமேட்டின் ஃபைபர்ஸ் அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் உருவாகாத காரணத்தினாலையும் அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் டாட்டர் செல்ஸில். டைரக்ட் செல் டிவிஷன் அப்படிங்கிற நேம் போக ஏமைட்டாசிஸ் ப்ராசஸ்க்கு இன்சிபியன்ட் செல் டிவிஷன், தெளிவில்லாத செல் பகுப்பு முறை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பல செல் உயிரியில் இருக்கக்கூடிய செல்லின் உட்கரு நியூக்ளியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்குள்ளே இருக்க குரோமோசோம்ஸ் பொதுவாக பை பேர்ஸாக காணப்படுது. இரண்டாக சேர்ந்து ஒரு இணைவாக காணப்படுது. பல செல் உயிரிகளில் குரோமேட்டின் உருப்பெற்று அதாவது கண்டென்ஸ் ஆகி குரோமேட்டிடாக மாறி இருக்கும். பல செல் உயிரிகளின் ஒரு செல்லை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதற்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் காணப்படும் குரோமோசோம்கள் இணைவுகள் பேர்ஸாக இருக்கும். அதனுடைய எண்ணிக்கையானது ஒவ்வொரு உயிரினத்தை பொறுத்து மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன், வெங்காயம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனோட ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோமின் எண்ணிக்கை 16, 8 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். மவுஸ், எலின்னு எடுத்துக்கிட்டோம்னா 40 குரோமோசோம்ஸ் இருக்கும், 20 குரோமோசோமல் பேர்ஸ்.
ஹியூமன்ஸ் மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சொமேட்டிக் செல்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய மொத்த குரோமோசோம்களின் எண்ணிக்கை 46, 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். பழசெல் உயிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய வளர்ச்சியில் மைட்டாசிஸ் இன்வால்வ் ஆகுது. அதனுடைய இனச்செல் உருவாக்கம் ஆண் இனச்செல் அல்லது பெண் இனச்செல், மேல் கேமெட் ஆர் ஃபீமேல் கேமெட். இந்த கேமெட் ஃபார்மேஷனில் மியாசிஸ் செல் டிவிஷனும் இன்வால்வ் ஆகுது. இப்போ பழசெல் உயிரியில் ஒரு செல் மைட்டாசிஸுக்கு உள்ளாகுது, மியாசிஸுக்கு உள்ளாகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை பேரண்ட் செல், தாய் செல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதில் இருக்கக்கூடிய மொத்த குரோமோசோம்களின் எண்ணிக்கை டிப்ளாய்டு 2n அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அது செல் பகுப்பிற்கு பின்னாடி வெதர் இட் இஸ் மைட்டாசிஸ் ஆர் மியாசிஸ் ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அதில் உருவாகக்கூடிய சேய் செல், டாட்டர் செல் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் 2n இருந்ததுன்னா அதுவும் டிப்ளாய்டு, அதுவும் இருமைய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெறும் n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்குது, 2nலேருந்து n ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஹாப்ளாய்டு, ஒரு மைய நிலை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. போத் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் ரெண்டுலேயுமே செல்லோட நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய சென்ட்ரோசோம் சென்ட்ரியோலை உருவாக்கி அதிலிருந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், கதிர்கோள் இலைகளை உருவாக்கும். குரோமோசோமல் கிராசிங் ஓவர் மியாசிஸ் செல் டிவிஷன் அப்போ நடக்கும். ஜீன்ஸ் ஒரு குரோமோசோம்லேருந்து இன்னொரு குரோமோசோமுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இதனால் மியூட்டேஷன், மாறுபாடுகள் அப்படிங்கிறது மியாசிஸ் செல் பகுப்பு நடக்கக்கூடிய உயிரினங்களில் காணப்படும். மைட்டாசிஸில் கிராசிங் ஓவர் நடக்காது. இன் மைட்டாசிஸ் சிங்கிள் டிப்ளாய்ட் பேரண்ட் செல் ப்ரொடியூசஸ் 2 டிப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ். மறைமுக பகுப்பில் ஒரு இருமைய நிலையில் உடைய தாய் அல்லது பெற்றோர் செல்லானது 2 புதிய இருமைய நிலையில் உள்ள சேய் செல்லை உருவாக்குகிறது. ஒவ்வொரு டாட்டர் செல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பேரண்ட் செல்லில் 2n இருந்துச்சுன்னா அதே மாதிரி 2n டாட்டர் செல்லே இருக்கும். மியாசிஸ் செல் டிவிஷனில் சிங்கிள் டிப்ளாய்ட் பேரண்ட் செல் ப்ரொடியூசஸ் 4 ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ். குன்றல் செல் பகுப்பில் ஒரு இருமைய நிலையில் உள்ள பெற்றோர் அல்லது தாய் செல்லானது 4 ஒருமைய நிலையிலுடைய சேய் செல்லை உருவாக்கும். பேரண்ட் செல்லில் 2n இருந்ததுன்னா ஒவ்வொரு டாட்டர் செல்லையும் n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சோஃபார் மைட்டாசிஸ் பற்றி தான் இன்டெப்த்தாக கேட்டிருக்காங்க. மியாசிஸ் பற்றி பெரும்பாலும் கேட்டதாக தெரியல. இந்த செல் பகுப்புகளை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு செல் சைக்கிள் ஸ்டாண்டர்ட் 11 பயோபாட்னி அண்ட் ஸ்டாண்டர்ட் 9 சயின்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். த டெர்மினல் எண்ட் ஆஃப் அ குரோமோசோம் இஸ் கால்டு. குரோமோசோமின் நுனி இவ்வாறு அழைக்கப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி, டீலோமியர். இன்னொரு கூடுதல் தகவல், கைனெட்டோகேர் அல்லது முதல் நிலை கட்டுமானம் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். மியாசிஸ் அண்ட் மைட்டாசிஸ் ரெண்டு செல் டிவிஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்லேருந்து ஆஸ்டர் ரேஸ் அப்படிங்கிறது வரும். ஆஸ்டர் ரேஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், நுண் இலைகள், மைக்ரோ டியூபிள்ஸ். அது மையப்பாத்து அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சென்ட்ரோமியரில் இணையும். இதுதான் முதல் நிலை கட்டுமானம் அல்லது கைனெட்டோகேர். இந்த டயக்ராம் பாருங்கள், எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் குரோமோசோம். இந்த குரோமோசோமோட சென்டரில் ஒரு ஹாஃப் வந்து வெட்டினீங்கன்னா 2 பக்கம் இருக்கக்கூடியது லாங்கிடியூனல் ஹாஃப்ஸ். அஷ்யூம் பண்ணிக்கோங்க. வெட்டினதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 4 குரோமேட்டிட்ஸை சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. செல் டிவிஷன் அப்போ சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் போல்ஸ் வந்து ரீச் பண்ணோம். ஸோ அது வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். பட் இந்த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆர் டாட்டர் குரோமோசோம்ஸ் மையத்தில் இணைஞ்சிருக்கு இல்லையா, அதுதான் மையப்பாத்து, சென்ட்ரோமியர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக, மைட்டாசிஸ் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேஸஸ் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு அந்த நிலைகளில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட் சைடு சப்போஸ் வேறு நிகழ்வுகள் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்தாப்பில் ஆன்சர் பண்ணுற மாதிரி முழுமையாக என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதல்ல இன்டர்ஃபேஸ், இடைநிலை. இது செல்லின் உட்கருவின் ஓய்வு நிலை அப்படின்னு சொல்லலாம். மைட்டாசிஸ் செல் பகுப்பிற்கு உண்டான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிலை தான் இது. அந்த பொருட்களாவன இதில் டிஎன்ஏ ஜீன்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ டிஎன்ஏ திரும்ப ரெப்ளிகேஷன் ஆகும். அடுத்து அந்த ஜீன்ஸ் குரோமோசோம்ஸ்குள்ளே இருக்கும். அப்போ குரோமோசோம்ஸ் திரும்ப டூப்ளிகேட் ஆகிருக்கும். மைட்டாசிஸ் செல் பகுப்பில் ஒரு தாய் செல்லிருந்து 2 சேய் செல்கள் உருவாகுது. தாய் செல்லில் எவ்வளவு டிஎன்ஏ, எவ்வளவு ஜீன்ஸ் அண்டு எவ்வளவு குரோமோசோம்ஸ் இருக்கோ அதே அளவில் சேய் செல்லில் இருக்கும். அதுவும் எப்படி அமைஞ்சிருக்கும்னா பேரண்ட் செல்லில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி உருவான 2 டாட்டர் செல்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கும். செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இருக்கிற குரோமோசோம்ஸ் சிறியதாகவும் தடித்தும் காணப்படும். ஸோ இந்த செல் பகுப்பிற்கு உண்டான விஷயங்களை உற்பத்தி செய்யக்கூடியது தான் இந்த இன்டர்ஃபேஸ். அடுத்து ப்ரோஃபேஸ், புறநிலை. நெக்ஸ்ட்டு செல்லோட நியூக்ளியஸ் சுற்றி இருக்கக்கூடிய சென்ட்ரோசோம் 2ஆக பிளவுற்று சென்ட்ரியோல்ஸாக மாறுது.
செல்லின் துருவ பகுதியை நோக்கி அந்த சென்ட்ரியோல்கள் நகரத் தொடங்கும். அதற்கடுத்து அந்த சென்ட்ரியோலை சுற்றி ஒரு ஒளி சுடர் போன்ற ஆஸ்டர் கதிர்கள் உருவாகும். அந்த 2 சென்ட்ரியோல்ஸை சுற்றி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கதிர்கோள் இலைகள் உருவாகும். மூணாவதா நியூக்ளியர் மெம்பரேன் நியூக்ளியஸ் உறை அல்லது உட்கரு சவ்வு அண்ட் நியூக்ளியோலஸ் உட்கரு மணி, இந்த இரண்டுமே மறைய ஆரம்பிக்கும். ஸோ ப்ரோஃபேஸ் நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியானது. நியூக்ளியஸ் உறை மறைய ஆரம்பிக்கிறது. அடுத்து மெட்டாஃபேஸ் குரோமோசோம்ஸ் அட் த ஈக்குவட்டோரியல் பிளேன். மெட்டா நிலை குரோமோசோம்கள் மைய பகுதியில் காணப்படுகிறது. மெட்டா பிளேட் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி பிளேட். ஈக்குவட்டோரியல் பிளேனில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு குரோமோசோம்கள் வந்துடும். லாங்கிடியூனல் ஹாஃப் ஆஃப் அ குரோமோசோம் சென்ட்ரோமியரில் அட்டாச் ஆகிருக்கும். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸோட மைக்ரோ டியூபியூல்ஸ் இந்த சென்ட்ரோமியரில் அட்டாச் ஆகும். கதிர்கோள் இலைகளின் நுண் இலைகளானது குரோமோசோமின் சென்ட்ரோமியர் மையப்பாத்து பகுதியில் இணையும். இதை குரோமோசோமல் ஃபைபர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. முன்னாடியே பார்த்துருந்தோம், டூப்ளிகேட்டட் குரோமோசோம்ஸ் சென்ட்ரோமியரில் அட்டாச் ஆகிருக்கும். இந்த சென்ட்ரோமியர் மெட்டாஃபேஸின் முடிவில் 2ஆக பிரியும். பிரிஞ்ச அந்த சென்ட்ரோமியர் 2 குரோமேட்டிட்ஸாக இணைக்கும் பகுதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆனாஃபேஸ் குரோமேட்டிட்ஸ் செப்பரேட் அண்ட் மூவ் டுவார்ட்ஸ் போல்ஸ். ஆனா நிலை குரோமேட்டிடுகள் பிரிந்து துருவத்தை நோக்கி நகர்கின்றன. அடுத்து டீலோஃபேஸ் குரோமேட்டிட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய குரோமேட்டின் த்ரெட்ஸ் நீளமாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த குரோமேட்டிட் நீளமாக தின்னாக மாறிடும். டீலோ நிலையில் 2ஆவதாக நடக்கக்கூடியது ஸ்பிண்டில் ஃபைபர் டிஸப்பியர்ஸ். ஸ்பிண்டில் இலைகள் அல்லது கதிர்கோள் இலைகள் உடைந்து மறைந்துவிடும். 3ஆவதாக நடக்கக்கூடியது நியூக்ளியோலஸ் ரீஅப்பியர். உட்கரு மணி மீண்டும் தோன்றும். அடுத்து அதை சுற்றி அப்படியே உட்கரு சவ்வு அல்லது நியூக்ளியஸ் உரையானது தோன்றும். நியூக்ளியர் மெம்பரேன் ஃபார்ம்ஸ். ஸோ டீலோ நிலையின் முடிவில் 2 சேய் உட்கருகள் உருவாகிருக்கும். டீலோஃபேஸ் எண்டில் 2 டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகிருக்கும். முன்னாடி இன்டர்ஃபேஸ்லேருந்து இப்போ கடைசியாக டீலோஃபேஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைகளை மொத்தமாக உட்கரு பகுப்பு கேரியோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு அடுத்து மைட்டாசிஸோட கடைசியில் நடக்கக்கூடியது சைட்டோகைனசிஸ். சைட்டோபிளாச பகுப்பு. சைட்டோபிளாசத்தின் மையத்தை ஒட்டி ஒரு சுருக்கம் ஏற்பட்டு மீண்டும் உள்நோக்கி வெளியே நீளும். அப்போது ஆல்ரெடி 2 போல்ஸில் இருக்கக்கூடிய டாட்டர் நியூக்ளியோட இந்த சைட்டோபிளாசம் 2ஆக பிரிஞ்சு 2 டாட்டர் செல்ஸை ஃபார்ம் பண்ணிடும். இதுதான் மொத்தமாக மைட்டாசிஸ் ப்ராசஸில் நடக்கக்கூடியது. ரைட் சைடு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வேறு மாற்றி கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சி. அரேஞ்ச் த சீக்வன்சஸ் ஆஃப் மைட்டாசிஸ் இன் எ லாஜிக் வே. மறைமுக பகுப்பின் தொடர் நிகழ்வினை சரியாக அமைக்கவும். தமிழில் பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸோட ஆல்டர்னேட்டிவ் நேமான இன்டைரக்ட் டிவிஷன் மறைமுக பகுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனால தான் முன்னாடியே சொன்னேன் இருவேறு பெயர்களையும் தெரிஞ்சுக்கோங்கன்னு. இப்போ நம்ம ஆர்டர் வைஸாக ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஆஸ்டர்கள் உருவாக்கம் மற்றும் ஸ்பிண்டில் இலைகள் உருவாக்கம். தமிழ் அப்படியே டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணிட்டாங்க. கதிர்கோள் இலைகள் மற்றும் ஆஸ்டர் கதிர்கள். இது ப்ரோஃபேஸில் நடக்கக்கூடியது, ப்ரோ நிலை. நெக்ஸ்ட்டு மெட்டாஃபேஸில் நடக்கக்கூடியது கொடுத்துருக்காங்க. சென்ட்ரோமியர்ஸ் ஆஃப் சென்ட்ரோசோம்ஸ் அட்டாச்சஸ் டு த ஸ்பிண்டில் ஃபைபர். குரோமோசோம்களின் சென்ட்ரோமியர்கள் ஸ்பிண்டில் இலையில் ஒட்டி கொள்ளுதல். நெக்ஸ்ட்டு சென்ட்ரோமியர்ஸ் ஸ்பிளிட் இன்டு 2 டாட்டர் சென்ட்ரோமியர்ஸ் மூவ் அப்பார்ட். இங்கே டாட்டர் சென்ட்ரோமியர்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறாங்கன்னா, ஆனோஃபேஸில் நடக்கக்கூடிய அந்த சென்ட்ரோமியர் 2ஆக பிரிஞ்சு குரோமேட்டிட்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். சென்ட்ரோமியர்கள் 2ஆக பிரிதல் மற்றும் சேய் சென்ட்ரோமியர்கள் துருவத்தை நோக்கி நகருதல். இது ஆனா நிலையில் நடக்கக்கூடியது. ஃபைனலாக குரோமேட்டிட்ஸ் அன்காயில். இது டீலோஃபேஸில் நடக்கும். நெக்ஸ்ட்டு சைட்டோகைனசிஸ் அக்கர். குரோமேட்டிட் சுருள் பிரிதலும் சைட்டோகைனசிஸ் அல்லது சைட்டோபிளாச பகுப்பு நடைபெறுதல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 3142. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் டைப்ஸ். இனப்பெருக்க வகைகள். பொதுவாக இனப்பெருக்கம் 3 வகையாக பிரிக்கப்படுது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலி இனப்பெருக்கம், அடுத்து பாலின இனப்பெருக்கம், செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், நெக்ஸ்ட்டு கன்னி இனப்பெருக்கம், பார்த்தனோஜெனசிஸ். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பார்த்தனோஜெனசிஸ் பற்றி லெசனில் ரெஃபர் பண்ணுங்கள். எக்ஸாமில் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி பார்ப்போம். In lower organisms, sometimes the entire mature organisms do not form gametes, but they themselves behave as gametes, and fusion of such mature individuals is known as. கீழ்நிலை உயிர்களில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிர்கள்
இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிர்களே இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கும் செயல். ஆன்சர் ஆப்ஷன் டி, முழு சேர்க்கை, ஹாலோகேமி. இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் சின்கமி வகையில் வரக்கூடிய உட்பிரிவுகள் தான். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுடைய அடிப்படை என்னதுன்னா ஹாப்ளாய்டு மேல் கேமெட் அண்ட் ஹாப்ளாய்டு ஃபீமேல் கேமெட். இந்த ரெண்டும் ஃபியூஸ் டுகெதர் டு ஃபார்ம் எ டிப்ளாய்ட் ஜைகோட். அதுதான் எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது. பாலின பெருக்கத்தின் அடிப்படை நிகழ்வு கருவுறுதல். கருவுறுதல் நிகழ்வில் என்ன நடக்குதுன்னா ஒற்றை மைய ஆண் இன செல் மற்றும் ஒற்றை மைய பெண் இன செல் இரண்டும் சேர்ந்து இரட்டை மைய கருமுட்டையை உருவாக்குகிறது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலின பெருக்கம் பொதுவாக 5 வகையாக பிரிக்கப்படுது. அதில் முதல்ல டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோசைட், கரு வளரும் இடம். அதை பொறுத்து 3 வகையாக பிரிக்கப்படுது. 1 முட்டையிடுபவை, ஓவிபேரஸ், உதாரணம் கோழி. அடுத்து தாயின் உள்ளேயே கருவானது வளர்ந்து குட்டி அல்லது கன்று ஈனுபவை, விவிபேரஸ், உதாரணம் மனிதர்கள், பசு. நெக்ஸ்ட்டு தாயுள் முட்டை பொரிந்து குட்டி ஈனுபவை, ஓவோவிவிபேரஸ், உதாரணம் ஷார்க்கு, சுறா மீன்கள். அடுத்து இணைவு முறை இனப்பெருக்கம், காஞ்சுகேஷன். அதில் பங்கு பெறக்கூடிய இணைவிகள் காஞ்சுகன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இது பொதுவாக குறு இலை உயிர்கள் சிசிலியேட்ஸில் காணப்படுது. பாரமீசியம், பாக்டீரியா போன்றவைகள் இதற்கு உதாரணமாக சொல்லப்படுது. ஒரே சிற்றினம் சேம் ஸ்பீஷஸை சேர்ந்த இருவேறு உயிர்கள் தற்காலிகமாக ஒன்று சேர்ந்து நியூக்ளியஸ்குள் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை பரிமாற்றம் செஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு கருவுறுதல், ஃபர்டிலைசேஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய வகை சின்கமி, ஒருங்கிணைவு முறை. அதில் முதல்ல எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், வெளிக்கருவுறுதல். மேல் கேமெட் ஆண் இன செல் மற்றும் ஃபீமேல் கேமெட் பெண் இன செல், இந்த இரண்டும் சேர்ந்து கரு அல்லது கருமுட்டை எம்ப்ரியோ ஆர் ஜைகோட் ஃபார்ம் பண்ணுறது தான் ஃபர்டிலைசேஷன். ஃபீமேல் ஆர்கானிசமோட பாடிக்கு வெளியே இந்த கேமெட் ஃபியூஷன் நடந்துச்சுன்னா அது எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஆண் இனச்செல் மற்றும் பெண் இனச்செல்லின் ஒருங்கிணைவானது பெண் உயிரின் உடலுக்கு வெளியே நடந்தால் அது வெளிக்கருவுறுதல் எனப்படுகிறது. பொதுவாக நீர் வாழ்விடங்களில் இந்த மாதிரி நடக்குது. கடற்பஞ்சுகள், மீன்கள் மற்றும் இருவாழ்விகள் ஆம்ஃபிபியன்ஸில் இதை பார்க்க முடியும். அதுவே இந்த ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபீமேல் ஆர்கானிசமோட பாடிக்குள்ளேயே டேக்ஸ் பிளேஸ் ஆச்சுன்னா அது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஆண் இனச்செல் மற்றும் பெண் இனச்செல்லின் இணைவானது பெண் உயிரினத்தின் உடலுக்குள்ளேயே நிகழ்ந்தால் அது உட்கருவுறுதல் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு மெமல்ஸ், பாலூட்டிகள், பேர்ட்ஸ், பறவைகள், ஊர்வன, ரெப்டைல்ஸ். நெக்ஸ்ட்டு ஆட்டோகேமி, ஒரு செல் இல்லைனா ஒரு ஆர்கானிசம் அதுவே போத் ஃபீமேல் அண்ட் மேல் கேமெட்டை உருவாக்கும். அந்த 2 கேமெட்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. ஒரு செல் அல்லது ஒரு உயிரினமே 2 இனச்செல்களை உருவாக்கி அந்த 2 இனச்செல்களும் இணைந்து கருமுட்டையை உருவாக்குகிறது. இதற்கு பேர் தன் கருவுறுதல் முறை. எடுத்துக்காட்டு ஆக்டினோஸ்பேரியம் அண்ட் பாரமீசியம். நெக்ஸ்ட்டு எக்ஸோகேமி, மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட்டை டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் உருவாக்கும். அதற்கப்புறம் 2 ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ அது பைபேரண்டல். அயல் கருவுறுதலில் ஆண் இனசெல் மற்றும் பெண் இனசெல் இரண்டுமே தனித்தனி ஆண் மற்றும் பெண் ஆகிய பெற்றோர்கள்கிட்டிருந்து உருவாகுது. அந்த 2 ஒன்றிணைந்து கருமுட்டையை உருவாக்குது. நெக்ஸ்ட்டு பேடோகேமி, அடல்ட் பேரண்ட் செல் மைட்டாசிஸ் மூலிமா 2 டாட்டர் செல்ஸ் இல்லைனா 2 யங் இண்டிவிஜுவல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனுடைய செக்ஷுவல் யூனியன் தான் ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. முதிர்ந்த பெற்றோர் செல்லானது மறைமுக பகுப்பு அல்லது மைட்டாசிஸ் மூலமாக 2 சேய் செல்களை உருவாக்குது. அந்த 2 சேய் செல்களானது இனச்செல்கள் போல செயல்பட்டு புதிய உயிரை தோற்றுவிக்கிறது. இது இளம் செல் சேர்க்கை அப்படிங்கிற முறை. அடுத்து த ஃபியூஷன் ஆஃப் ஸ்மால் சைஸ்டு அண்ட் மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ் ஆர் மீரோகேமெட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இஸ் நோன் அஸ் மீரோகேமி. அமைப்பில் மாறுபட்ட இரு சிறிய இனச்செல்கள் ஒன்றிணையும் முறை மாறுபட்ட செல் சேர்க்கை எனப்படுகிறது. The fusion of morphological and physiological identical gametes or isogametes is called isogamy. அமைப்பிலும் செயலிலும் ஒரே மாதிரியான இரு இனச்செல்கள் ஒன்றிணைத்தல் ஒத்த செல் சேர்க்கை எனப்படுகிறது. ஐசோகாமிக்கு நேரெதிராக இருக்கக்கூடியதான் அனிசோகாமி, ஃபியூஷன் ஆஃப் டிசிமிலர் கேமெட்ஸ். முற்றிலும் வேறுபட்ட 2 இனச்செல்கள் ஒன்றிணையும் முறை வேறுபட்ட செல் சேர்க்கை அனிசோகாமி எனப்படுகிறது. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பிளான்ஸில் இருக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்ப்போம். அங்கே பாலினேஷன்,
மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. பூக்கும் தாவரங்களில் இந்த முறையை பொதுவாக பார்க்க முடியும். ஆண்ட்ரீஷியம் மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். மகரந்த தாள் வட்டம் அப்படிங்கிறது பூவின் ஆண் பகுதி. பூவின் பெண் பகுதி அப்படிங்கிறது கைனீஷியம் ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். சம்டைம்ஸ் இங்கிலீஷில் இந்த மேல் பார்ட்டை ஸ்டேமன் அப்படின்னும் ஃபீமேல் பார்ட்டை பிஸ்டில் அப்படின்னும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு தாவரத்தில் ஒரு பூன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு பூலையே இந்த மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் ரெண்டுமே இருக்கலாம். ஒரு சில தாவரங்களில் ஒன்லி ஒரு பூவில் ஒரு மேல் பார்ட் மட்டும்தான் இருக்கும், இல்லைனா ஒரு ஃபீமேல் பார்ட் மட்டும்தான் இருக்கும். மேல் பார்ட்டில் இருக்கக்கூடிய போலன் ஃபீமேல் பார்ட்டான ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவியல் கூட ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுறது ஃபெர்டிலைசேஷன். இதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ஏர், வாட்டர், இன்செக்ட் எது வேணாலும் இருக்கலாம். அது பாலினேட்டர். தாவரங்களில் கருவுறுதல் நிகழ்வு நடக்கணும்னா மகரந்த சேர்க்கை காற்று, நீர், பூச்சிகள், வண்டுகள், தேனீக்கள் போன்ற ஏதாவது ஒன்று வழியாக நடக்கணும். மகரந்தமானது சூலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூல் அல்லது அண்டம் அதனோட சேர்க்கை பெற்று கருவை உருவாக்கணும். கருவுறுதல் நிகழாத பூக்கள் வாடி விடுகிறது. கருவுறுதல் நிகழ்ந்த பூக்கள் காயாகி பின்னர் கனியாகிறது. அந்த மலர் காயாகி கனியாகும்போது உள்ளே இருக்கக்கூடிய கருவானது விதையாகுது. பின்னர் அந்த விதை தான் புதிய தாவரமாக வளர்ச்சி அடையுது. இது தாவரங்களில் இருக்கக்கூடியது. லைக்வைஸ் நம்ம அனிமல்ஸுக்கு வந்தோம்னா முன்னாடியே பார்த்துருந்தோம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் மனித இனப்பெருக்கம் தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பூக்கும் தாவரங்களில் வண்டுகள், தேனீகள் போன்றவை கருவுற்றல் ஃபெர்டிலைசேஷன் நடக்க ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் மனிதர்களில் அப்படி கிடையாது. ஹியூமன்ஸுக்கு உண்டான ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் மெத்தட்ஸ் இப்போ நிறையா டெவலப் ஆயிடுச்சு. பட் நேச்சுரலாக இன் ஹியூமன்ஸ் ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி த்ரூ கோய்டஸ் ஆர் கோப்புலேஷன். மனிதர்களில் இயற்கையாக இனப்பெருக்க முறையானது கலவி கொள்ளும் முறை. பியூபர்ட்டி பீரியட்லேருந்து மீனோபாஸ் பீரியட் வரைக்கும், பூப்படைந்த வயதிலிருந்து மாதவிடாய் நிறைவு வரை இந்த இடைப்பட்ட காலத்தை ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், பெண்ணின் இனப்பெருக்க காலம். இனப்பெருக்க காலத்தில் உள்ள ஒரு பெண் மற்றும் பூ பெய்த ஆண் இருவரும் இணைந்து கலவி கொள்ளும்போது கருவுற்றல் நிகழ்வானது நடைபெறுகிறது. ஆண்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆண் இன செல்லான விந்து செல் ஸ்பெர்ம் ஓவம்குள்ளே போகும். அதுவே மனித கருவாக மாறுகிறது, ஹியூமன் ஜைகோட். தாயின் அடிவயிற்று பகுதியில் கருப்பையினுள் வளர்கின்ற மனித கருவானது வளர்ச்சி அடைந்த பின் பிரசவித்தலின் போது குழந்தையாக பிறக்கிறது. கருவுற்றல் நிகழ்விலிருந்து குழந்தை பிறக்கக்கூடிய காலம் வரை சுமார் 40 வாரங்கள் 280 டேஸுங்கிறது இருக்கும். இதுதான் ப்ரெக்னன்சி பீரியட், கர்ப்பகாலம் அப்படின்னு அழைக்கப்படுது. மேல் கேமேட்டான ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளாண்ட் டெஸ்டிஸ். மனிதர்களில் ஆண் இன செல்லான விந்து செல்லை உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்பு விந்தகம் அப்படின்னு அழைக்கப்படுது. பெண்களில் பெண் இன செல்லான அண்ட செல் அதை உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்பு அண்டகம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்விரண்டு உறுப்புகளையும் இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னு அழைக்கிறோம். ஃபீமேல் கேமேட்டான ஹியூமன் எக், ஓவம் ஆர் ஓவா இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளாண்ட் ஓவரி. டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி இதை ஹியூமன்ஸோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அண்ட் ஊஜெனசிஸ். விந்து செல் உற்பத்தி மற்றும் அண்ட செல் உற்பத்தியை தூண்டுவது அண்டக சுழற்சி அல்லது மாதவிடாய் சுழற்சி, மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஆர் ஓவரியன் சைக்கிள். டியூரிங் கெஸ்டேஷன் பீரியட் பிளசண்டா அண்ட் அம்பிளிக்கல் கார்ட் மூலிமா மெட்டர்னல் யூட்டரஸ்குள்ளே டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபீட்டஸ்க்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கறது. கர்ப்ப காலத்தில் தாய் சேய் இணைப்பு திசு மற்றும் தொப்புள் கொடியின் வழியாக கருப்பையினுள் வளரும் சிசுவிற்கு ஊட்டத்தை அளிப்பது. டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் லாக்டோஜெனசிஸ். சீம்பால், கொலஸ்ட்ரம் அல்லது தாய்ப்பால் உற்பத்தியை தூண்டுவது. ஸோ இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இத்தனை நிகழ்வுகளிலுமே நிறைய விதமான ஹார்மோன்ஸ் இன்வால்வ் ஆகும். அந்த ஹார்மோன்ஸை கொனடோட்ரோபிக் ஹார்மோன்ஸ், இனப்பெருக்க ஹார்மோன்கள் அப்படின்னு அழைக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டாப்பிக்கோட உடல் இயங்கியல், ஃபிசியாலஜி இதில் ரீப்ரொடக்ஷன் பற்றி படிக்கும்போது ஹியூமன் ரீப்ரொடக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க. லெசன்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் இங்கே சுருக்கமாக சொன்னேன். இன்டெப்த்தாக படிக்கணுன்னா லெசன்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸில் லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அப்படியே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லெசன் இன்டீரியரில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷனை ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இனிமேலும் கேட்குறக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்யூச்சரில் வரக்கூடிய எக்ஸாம்ஸையும் கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் எக்ஸாம் ஓரியன்டாக ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், மனித இனப்பெருக்க தொடர்பான கேள்விகள் மற்றும் கூடுதலான இன்ஃபர்மேஷன்ஸையும் பொறுமையாக பார்ப்போம். Which among the following is male accessory reproductive gland?
கீழ்கண்டவற்றுள் எது ஆண்களின் துணை இனப்பெருக்க சுரபி? ஆன்சர் ஆப்ஷன் பி புரோஸ்ட்ரேட்டா ஆர் புரோஸ்ட்ரேட் கிளாண்ட். இது போக வேறு 2 துணை இனப்பெருக்க சுரபிகளும் இருக்குது. 2 விந்து பைகள், 2 செமினல் வெசிக்கிள்ஸ், 2 பல்போ யூரித்ரல் கிளாண்ட் ஆர் கவுப்பர் கிளாண்ட். 2 பல்போ யூரித்ரல் சுரபி அல்லது கவுப்பர் சுரபி. இதே போல் பெண்களின் துணை இனப்பெருக்க சுரபிகள், ஃபீமேல் அக்சசரி ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 ஃபாலோப்பியன் டியூப்ஸ் ஆர் யூட்டெரின் டியூப்ஸ் ஆர் ஓவிடக்ஸ். இந்த 3மே ஒன்று தான். செகண்டு யூட்டெரஸ், தேர்டு வேஜினா. 1 ஃபாலோப்பியன் நாளங்கள் அல்லது கருப்பை நாளங்கள் அல்லது அண்ட நாளங்கள். இந்த 3மே ஒன்று தான். 2வது கருப்பை, 3வது கலவி கால்வாய். இந்த மேல் அக்சசரி ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல 2 விந்து பைகள், 2 செமினிக்கல் வெசல்ஸ், அதிலிருந்து ஒரு ஆல்கலைன் ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகுது. அதுதான் செமினல் பிளாஸ்மா. அதில் ஃப்ருக்டோஸ் சுகர், அஸ்கார்பிக் ஆசிட், புரோஸ்டாகிளாண்டின்ஸ் அண்ட் a coagulative enzyme called வெசிகுலேஸ். விந்து திரவத்தை உறைய வைக்கும் நொதியான வெசிகுலேஸ் இது எல்லாத்தையுமே சுரக்குது. அடுத்து 2 பல்போ யூரித்ரல் கிளாண்ட்ஸ் ஆர் 2 கவுப்பர் கிளாண்ட்ஸ். இதிலிருந்து உயவு திரவம் லூப்ரிகேஷன் செக்ரீஷன் சுரக்குது. அடுத்து சிங்கிள் புரோஸ்ட்ரேட் கிளாண்ட். அதிலிருந்து ஸ்பெசிஃபிக் புரோஸ்ட்ரேட் ஆன்டிஜன்ஸ், சிட்ரேட்ஸ் அண்ட் ஒரு சில என்சைம்ஸ் சுரக்குது. மொத்தமாக இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அக்சசரி கிளாண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய செக்ரீஷன்ஸை செமினல் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணின் கலவி உறுப்பாக செயல்படக்கூடியது பெனிஸ். அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிறுநீர் வடிகால் குழாய் யூரித்ரா வழியாக யூரின் தான் வரும். அதை தவிர டியூரிங் காய்டஸ் கலவியின் போது மில்கி ஒயிட் லிக்விடான சீமன்கிறது வரும். இந்த சீமன் ஆர் செமினல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது டெஸ்டிஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம் செல்ஸ் ப்ளஸ் இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் அக்சசரி கிளாண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய செமினல் பிளாஸ்மா. விந்து திரவம் என்பது ஆணின் துணை இனப்பெருக்க சுரப்பிகளிலிருந்து வரும் செமினல் பிளாஸ்மா மற்றும் விந்தகத்திலிருந்து விந்து நாளம் வாஸ் டெஃபரன்ஸ் மூலமாக வரக்கூடிய விந்து செல்களின் கூட்டுப் பொருளே ஆகும். த செல்ஸ் விச் ப்ரொவைட் நரிஷ்மெண்ட் டு டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ். வளரும் விந்து செல்களுக்கு ஊட்டமளிப்பது. ஆணின் இனப்பெருக்க உறுப்பு மண்டலத்தில் இதுதான் விதைப்பை, ஸ்க்ரோட்டம். இதற்குள்ளே இருக்கக்கூடியது டெஸ்டிஸ், விந்தகம்னு அழைக்கப்படுது. டெஸ்டிஸோட இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இருக்கக்கூடிய இது போன்ற பகுதிகள் தான் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ், விந்தக நுண்குழல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அதற்குள்ளே இருந்து தான் விந்து செல்கள் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஸ்பெர்மட்டோசோவா இந்த டெஸ்டிஸோட செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்குள்ளே இருந்து தான் வருது. அதற்குள்ளே இருக்கக்கூடியது விந்து தாய் செல்கள், ஸ்பெர்மட்டோஜோனியா. பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் முதல் நிலை விந்து செல், செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் 2ஆம் நிலை விந்து செல். இந்த செல்களெல்லாம் தான் ஸ்பெர்ம்ஸ் விந்துக்களை உற்பத்தி செய்யக்கூடியது. அதனால் இவை விந்து உற்பத்தி செல்கள், ஸ்பெர்மட்டோஜோனிக் செல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இன்னொரு டைப் ஆஃப் செல்ஸ் செர்டோலி செல்ஸ். இந்த 2 டைப் ஆஃப் செல்ஸ் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸோட ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் அடுக்கு எபித்தீலியத்தில் காணப்படுது. இதை சுற்றி ஒரு சில இன்டர்ஸ்டீஷியல் ஆர் லேடிக் செல்ஸும் இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். எலாங்கேட்டட் லைட்டாக பிரமிடிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த செர்டோலி செல்கள் தான் அன்டில் மெச்சுரேஷன் ப்ரொவைட் நரிஷ்மெண்ட் டு ஸ்பெர்ம்ஸ். ஸ்பெர்மேட்டிடுகள் முதிர்ந்த விந்து செல்களாக மாறும் வரை ஊட்டமளிக்கக்கூடியது செர்டோலி செல்கள். ஆணின செல்கள் குறிப்பிட்ட வகையிலான செல்களினால் ஊட்டம் பெறுகின்றன. அந்த செல்களின் பெயர் என்ன? The male germ cells are nourished by a particular type of nourishing cells. Name the nourishing cells. Answer செர்டோலி செல்கள், செர்டோலி செல்ஸ். ப்ரீவியஸாக பார்த்த கொஸ்டினை தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. பட் கொஸ்டினில் மேல் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் ஜெர்ம் செல்ஸ், ஸ்பெர்ம்ஸ், ஸ்பெர்மட்டோசோவா, ஆண் இன செல்கள், விந்து செல், முதிர்ந்த விந்து செல் எல்லாமே ஒன்று தான். The seminiferous tubule is the supporting cells or cells of specialized functions called. ஆண் இனப்பெருக்க உறுப்பில் செமினிஃபெரஸ் செல்லுக்கு தமிழில் அப்படியே டிரான்ஸ்லிட்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் விந்தக நுண்குழல். பக்கபலமாக இருக்கக்கூடிய சிறப்பு பணிகளை செய்யக்கூடிய செல்கள். விந்தக நுண்குழல்களில் அடுக்கு எபிதிலியம் 2 விதமான செல்களை கொண்டிருக்கு. ஒன்று ஸ்பெர்மட்டோஜெனிக் செல், அது ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ஸ்பெர்ம்ஸை உருவாக்கக்கூடியது. செகண்டு அந்த ஸ்பெர்ம்ஸுக்கு நரிஷ்மெண்ட்டு ஊட்டத்தை வழங்கக்கூடிய செர்டோலி செல்கள். அதற்கு இன்னொரு பேரும் இருக்குது, நர்ஸ் செல், செவிலிச் செல்கள். இது ஆக்சுவலாக ஸ்பெர்ம்ஸ் உற்பத்திக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இந்த கொஸ்டின் எக்ஸாக்டாக பயோஜுவாலஜி லெசனுக்கு பின்னாடி கேட்டிருக்க கொஸ்டின் தான். தி ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை.
ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, செர்டோலி செல்ஸ், செர்டோலி செல்கள். ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ப்ராசஸில் இது ஸ்பெர்மட்டோசோவா உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸ்பெர்மட்டோசோவா இஸ் நத்திங் பட் ஸ்பெர்ம்ஸ். ஸ்பெர்மாட்டிடுகள் முதிர்ந்த விந்து செல்லாக மாறும் செயலாக்கம் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் எனப்படுகிறது. அந்த செயல்பாட்டில் உதவிகரமாக இருக்கக்கூடியது தான் ஆண்ட்ரோஜன் இணைவு புரதங்கள். த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா அக்கர்ஸ் இன். உயிர் விந்துக்களின் வளர்ச்சி எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டெஸ்டிஸ், விந்தகம். ஸ்பெசிஃபிக்காக எங்கே நடக்குது அப்படிங்கிறதையும் முந்தைய கேள்விகளையே பார்த்தாச்சு. இந்த ப்ராசஸ் பேர் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், விந்து செல் உருவாக்கம். இதே கொஸ்டினில் விந்தணுக்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அண்ட செல்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது ஸ்பெர்மட்டோசோவாக்கு பதிலாக ஓவம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் ஓவரி, சினைப்பை அல்லது அண்டகங்கள். அந்த ப்ராசஸ் பேர் ஊஜெனிசிஸ், அண்ட செல் உருவாக்கம். பொதுவாக இந்த விந்து செல் உருவாக்கம் மற்றும் அண்ட செல் உருவாக்க நிகழ்ச்சியை இனச்செல் உருவாக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ் காமன்லி நோன் அஸ் கேமட்டோஜெனிசிஸ். மனித செல்களிலேயே மிகவும் சிறிய செல் ஆண் இனச்செல்லான விந்து செல், மேல் கேமெட் ஆர் ஸ்பெர்ம். மனித செல்களிலேயே மிகவும் பெரிய செல் பெண் இனச்செல்லான அண்ட செல் அல்லது முட்டை, ஹியூமன் எக் ஆர் ஓவம். இப்போ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் பற்றி பார்ப்போம். முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்த மேல் பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கனான டெஸ்டிஸ்குள்ளே இருக்கக்கூடிய செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் வரிசையாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் ஆண் இனச்செல்களான விந்துக்களை உற்பத்தி செய்யுது. மேலோட பியூபர்ட்டி ஸ்டேஜுக்கு முன்னாடி கருமூல இனச்செல்கள், பிரைமார்டியல் ஜெர்மினல் செல்ஸ், டெஸ்டிஸ்குள்ளே இருக்கக்கூடிய விந்தக நுண்குழல்கள் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்குள்ளே போய் முதிராத ஸ்பெர்மட்டோகோனியா அல்லது விந்து தாய் செல்களாக மாறுது. ஆஃப்டர் பியூபர்ட்டி, ஆண்கள் பூப்படைந்த பின் விந்து செல் உருவாக்கம் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதில் 3 ஃபேஸஸ் இருக்குது. முதல்ல மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், பெருக்க நிலை. இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் லைஃப் லாங் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். இதில் முதல்ல மல்டிப்ளிகேஷன் ஃபேஸில் டிப்ளாய்டு ஸ்பெர்மட்டோகோனியா மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலிமா 2 பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு இரட்டை மைய நிலையில் இருக்கக்கூடிய விந்து தாய் செல்லானது பெருக்க நிலையின் போது மறைமுக செல் பகுப்பின் மூலமாக 2 முதல் நிலை விந்து செல்களை உருவாக்குகிறது. அதுவும் இரட்டை மைய நிலையில் இருக்கும். இதற்கு அடுத்து குரோத் ஃபேஸ், வளர்ச்சி நிலை. இந்த ஃபேஸில் மியாசிஸ் செல் டிவிஷன், குன்றல் செல் பகுப்பு நடக்கும். இதில் குன்றல் செல் பகுப்பு 1ல் முதல் நிலை விந்து செல்லானது இரட்டை மைய நிலையிலிருந்து ஒற்றை மைய நிலை கொண்ட 2 இரண்டாம் நிலை விந்து செல்களை உருவாக்குது. டிப்ளாய்ட் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் மியாசிஸ் 1 செல் டிவிஷன் மூலிமா 2 ஹாப்ளாய்டு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டை உருவாக்குது. இதற்கு அடுத்து மியாசிஸ் 2 செல் டிவிஷன் நடக்கும். ஆக்சுவலாக மியாசிஸ் 2 செல் டிவிஷன் அப்படிங்கிறது மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மாதிரி தான் நடக்கும். அதனால் ஒரு ஹாப்ளாய்ட் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் 2 ஹாப்ளாய்ட் ஸ்பெர்மாட்டிட்டை உருவாக்கும். ஸோ மொத்தம் 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் இருக்குது. ஸோ 4 ஸ்பெர்மாட்டிட்ஸ் உருவாகுது. இரண்டாவது குன்றல் பகுப்பு மறைமுக செல் பகுப்பு போல தான் நடக்கும். ஒரு ஒற்றை மைய இரண்டாம் நிலை விந்து செல்லானது குன்றல் பகுப்பு 2 மூலமாக 2 ஒற்றை மைய நிலை கொண்ட ஸ்பெர்மாட்டிடுகளை உருவாக்குகிறது. மொத்தம் 2 இரண்டாம் நிலை விந்து செல்கள் இருக்குது. அதனால் 4 ஸ்பெர்மாட்டிடுகள் உருவாகுது. பின்னாடி ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ப்ராசஸ் மூலிமா 4 முதிர்ந்த விந்து செல்கள் 4 ஸ்பெர்மட்டோசோவா மேல் கேமெட்ஸ் ஆர் 4 ஸ்பெர்ம்ஸை உருவாக்குது. அதுதான் இறுதியான மெச்சுரேஷன் ஃபேஸ். மிடில் பீஸ் ஆஃப் அ ஸ்பெர்ம் கண்டைன்ஸ். ஒரு விந்தணுவின் மத்திய பகுதியில் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, மைட்டோகாண்ட்ரியா ஒன்லி, மைட்டோகாண்ட்ரியா மட்டுமே. ஸ்பெர்மில் இருக்கிற இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு அனதர் நேம் நெபன்கன். இந்த மைட்டோகாண்ட்ரியாவிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஏடிபி எனர்ஜி மாலிகுல்ஸ் டெய்லுக்கு எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது. ஸ்பெர்மோட இந்த டெய்ல் மூமெண்ட் டியூரிங் ஃபெர்டிலைசேஷன் ஓவம்குள்ளே ஹெட் போர்ஷனை பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜைகோட், கருமுட்டை உருவாக்கும் நிகழ்ச்சியான கருவுற்றல் நிகழ்ச்சியின் பொழுது விந்து செல்லின் வால் இயக்கமானது விந்து செல்லின் தலைப்பகுதியை அண்ட செல்லின் உள் நுழைவதற்கு உதவி புரிகிறது. ஸ்பெர்ம் ஓவம்குள்ளே பெனிட்ரேட் ஆனோம்னா ஃபிசிக்கல் மூமெண்ட் மட்டும் இல்லாமல் கெமிக்கலாக என்சைமும் தேவைப்படுது. அந்த என்சைம் பேர் ஹயலூரோனிடேஸ். அது அக்ரோசோம்குள்ளே இருக்குது. ஸ்பெர்மாட்டிட்ஸோட கோல்கை காம்ப்ளெக்ஸ் அக்ரோசோமாக உருவாயிருக்கு. அது நியூக்ளியஸை சரவுண்ட் பண்ணி ஸ்பெர்மோட ஹெட் போர்ஷனில் இருக்குது. நியூக்ளியஸ் உட்கருக்குள்ளே குரோமோசோம், அதற்குள்ளே ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இருக்குது. ஸ்பெர்மோட நெக் போர்ஷனில் 2 சென்ட்ரியோல் இருக்குது. ஒன்று டிஸ்டன்ஸ் சென்ட்ரியோல், இது ஸ்பெர்மோட ஆக்சியல் ஃபிலமெண்ட்டை உருவாக்குது. சேய்மை சென்ட்ரியோல் விந்தணுவின் அச்சு இலையை உருவாக்குகிறது.
செகண்டு ப்ராக்சிமல் சென்ட்ரியோல். இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் ஜைகோட் ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய ஃபர்ஸ்ட் டிவிஷனில் பங்கு வகிக்குது. பிளவி பெறுதலின் போது கருமுட்டையின் முதல் பிளவில் இந்த அண்மை சென்ட்ரியோல் பங்கு வகிக்கிறது. Which cytoplasmic organelle is associated with acrosome formation in the spermatozoa of animals? விலங்குகளின் விந்து செல் உற்பத்தியில் அக்ரோசோம் என்ற அமைப்பை உருவாக்கும் செல் நுண்ணுறுப்பு எது? ஸ்பெர்மாட்டிட்ஸிலிருந்து தான் இந்த ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ஸ்பெர்ம் உருவாகுது. ஏற்கனவே முன்னாடி கொஸ்டினில் சொன்னது தான், ஸ்பெர்மாட்டிட்ஸோட இந்த கோல்கை காம்ப்ளெக்ஸ் தான் ஸ்பெர்மோட அக்ரோசோமாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. கார்பஸ் லூட்டியம் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம். இவற்றிலிருந்து கார்பஸ் லூட்டியம் உருவாகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கிராஃபியன் ஃபாலிக்கிள். கிராஃபியன் ஃபாலிக்கிள் அல்லது கிராஃபியன் நுண்பை. இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடியது, இந்த கொஸ்டினுக்கு உண்டான கரெக்ட் ஆன்சர் இதெல்லாம் தெரியணும்னா மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அண்ட் ஊஜெனிசிஸ் பற்றி தெரியணும். இந்த டயக்ராம் பாருங்கள். பெண் இன செல்லான அண்டம்ங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட செல் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஓவம், ஹியூமன் எக் ஆர் ஃபீமேல் கேமெட். உட்கருவான நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடியது இனச்செல் பை, ஜெர்மினல் வெசல். அதை சுற்றி இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் ஊபிளாசம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதற்கடுத்து 3 லேயர்ஸ் ஆஃப் வால்ஸ் இருக்குது. இன்னர் லேயர் விட்டலைன் மெம்பரேன், விட்டலின் சவ்வு. அடுத்து இருக்கக்கூடிய லேயர் ஜோனா பெலூசிடா, அதாவது மிடில் லேயர். அடுத்து அவுட்டர் லேயர் கொரோனா ரேடியேட்டா. இதோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஜோனா பெலூசிடா அண்ட் விட்டலின் சவ்வு இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடைவெளியானது இருக்கும். அந்த ஸ்பேஸோட நேம் பெரிவிட்டலைன் ஸ்பேஸ். பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கனின் மேல். ஆண்களின் முதன்மை இனப்பெருக்க உறுப்பு டெஸ்டிஸ். பெண்களின் முதன்மை இனப்பெருக்க உறுப்பு. பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கனின் ஃபீமேல் ஓவரி, அண்டகம். முன்னாடி ஓவம்ங்கிறத பார்த்தோம் இல்லையா, அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அண்டகம், இந்த ஓவரி தான். அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஊஜெனிசிஸ், அண்ட செல் உருவாக்கம். அதாவது இப்போ ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய கரு வளர்ச்சியின் போதே அந்த பெண் சிசுவின் அண்டகங்களில் உள்ள இனச்செல் எபித்தீலியம், ஜெர்மினல் எபித்தீலியம் மைட்டாசிஸ் மூலிமா பிரிஞ்சு லட்சக்கணக்கான ஊகோனியாவை உருவாக்கும். இந்த ஊகோனியாங்கிறது தான் அண்ட தாய் செல். ஒவ்வொரு விலங்குலையும் பார்த்திங்கன்னா கரு வளர்ச்சி காலமானது மாறுபடும். யானைக்கு ஒரு மாதிரி இருக்கும், மனிதர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மனிதர்களில் கரு வளர்ச்சி காலம் 280 நாட்கள் அல்லது 40 வாரங்கள். இதைத்தான் ஜெஸ்டேஷன் பீரியட், கர்ப்பகாலம் அப்படின்னு அழைக்கிறோம். இப்போ தாயின் வயிற்றில் வளரும் கருவானது பெண் சிசுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் அந்த 8th வீக்லேருந்து 20th வீக்குக்கு இடைப்பட்ட காலத்தில் ஜெர்மினல் எபித்தீலியத்திலிருந்து மைட்டாசிஸ் மூலிமா அப்ராக்சிமேட்லி 4 lakh ஊகோனியா ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. பிரசவத்துக்கு அப்புறம் பிறந்த அந்த பெண் குழந்தையினுடைய பிறப்பிலிருந்து பூப்படையும் வயது வரை அப் டு பியூபர்ட்டி ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஊகோனியாவும் ப்ரொடியூஸ் ஆகாது. பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊகோனியா மறைமுக செல் பகுப்பு மைட்டாசிஸ் மூலிமா பிரைமரி ஊசைட்டை உருவாக்கியிருக்கோம். 2 பிரைமரி ஊசைட்டில் ஒரு பிரைமரி ஊசைட் நம்ம பேர்த்துக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சுற்றி கிரானுலோசா செல்ஸ் ஒரு லேயர் மாதிரி உருவாக்கும். அதுதான் பிரைமார்டியல் ஃபாலிகல்ஸ். பிரைமரி ஊசைட் முதல் நிலை அண்ட செல்லானது பிறந்தது முதல் பூப்படையும் வயது வரை ஃப்ரம் பர்த் டு பியூபர்ட்டி ஸ்டேஜ் வரைக்கும் மியாசிஸ் செல் டிவிஷனோட ப்ரோஃபேஸ் 1 ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆகிருக்கும். பிரைமார்டியல் ஃபாலிகல்ஸை சுற்றி கிரானுலோசா செல்ஸ் பிரைமரி ஃபாலிகல் முதல் நிலை நுண்பை செல்லை உருவாக்கும். மியாசிஸ் 1 செல் டிவிஷன் முடிவில் பிரைமரி ஊசைட்ஸ் செகண்டரி ஊசைட்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். முதல் நிலை அண்ட செல்கள் 2ஆம் நிலை அண்ட செல்களாக உருவாகியிருக்கும். கூடுதலாக ஒரு சிறிய முதல் துருவ உறுப்பு ஃபஸ்ட்டு போலார் பாடியை உருவாக்கியிருக்கோம். பட் அந்த ஃபஸ்ட்டு போலார் பாடி செதஞ்சிரும். ஆஃப்டர் மெனார்கே ஆர் பியூபர்ட்டி எவ்ரி மந்த் நடக்கக்கூடிய ஓவல்யூஷன் ப்ராசஸ் ஆர் ஓவரியன் சைக்கிள் ஆர் மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் இந்த செகண்டரி ஊசைட் மியாசிஸ் 2 செல் டிவிஷனோட மெட்டாஃபேஸ் 2 நிலையில் அரெஸ்ட் ஆகிருக்கும். பூப்படைந்த பின் சராசரியாக ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய மாதவிடாய் சுழற்சி அல்லது அண்டக சுழற்சியில் இந்த 2ஆம் நிலை அண்ட செல்லானது 2வது குன்றல் பகுப்பின் மெட்டா நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். பிரைமரி ஃபாலிகல்ஸ் முதல் நிலை நுண்பை செல்களை சுற்றி மீண்டும் புதுசாக தீக்கா அப்படிங்கிற அடுக்கும் கிரானுலோசா செல்ஸும் ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணும். அதுதான் செகண்டரி ஃபாலிகல், 2ஆம் நிலை நுண்பை செல். இந்த செகண்டரி ஃபாலிகல்ஸில் ஆண்ட்ரம் அப்படிங்கிற திரவமானது நிரம்பி டெர்ஷரி ஃபாலிகல்
மூன்றாம் நிலை நுண்பை செல்லாக மாறும். உள்ளே இருக்கக்கூடிய தீகா லேயர் தீகா இன்டர்னா அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே இருக்கக்கூடிய தீகா லேயர் தீகா எக்ஸ்டர்னா அப்படின்னு சொல்லுவாங்க. மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட ஓவல்யூட்ரி ஃபேஸில் இந்த டெர்ஷரி ஃபாலிக்கிள் மெச்சூர் ஃபாலிக்கிள் ஆர் கிராஃபியன் ஃபாலிக்கிளாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். மூன்றாவது நிலை நுண்பை செல்லானது முதிர்ந்த நுண்பை செல் அல்லது கிராஃபியன் நுண்பை செல்லாக மாறும். லூட்டினைசிங் ஹார்மோன் LH அதிகப்படியாக சுரக்கிறதுனால இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிளானது உடைந்து உள்ளிருக்கக்கூடிய இரண்டாம் நிலை அண்டசெல் செகண்டரி ஊசைட் வெளியே வரும். உடைந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் கார்பஸ் லூட்டியம் அப்படிங்கிற ஒரு டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அது ப்ரோஜெஸ்டிரான் ஹார்மோனை வெளியிடும். கார்பஸ் லூட்டியம் பின்னாடி கார்பஸ் ஆல்பிகன் அப்படிங்கிற வடுதிசுவாக மாறிடும். ஸோ ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லேயும் ஃபாலிக்கிளோட ஸ்டோரி இப்படி கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம அந்த வெளிவந்த செகண்டரி ஊசைட்டுக்கு வருவோம். சப்போஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா அதற்குள் இருக்கக்கூடிய ஓவம் வெளியே வராமையே டிஸ்இன்டகிரேட் ஆயிடுது. விந்து செல்லுடன் இணைந்து கருவுறுதல் நிகழாவிட்டால் இரண்டாம் நிலை அண்ட செல்லுக்குள் இருக்கக்கூடிய அண்டம் ஹியூமன் எக் ஆர் ஓவம் சிதைவுறும். சப்போஸ் ஸ்பெர்ம் செல்லோடு சேர்ந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா செகண்டரி ஊசைட்குள்ளே செகண்ட் மியாசிஸ் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் மூலிமா 1 ஹேப்ளாய்டு ஓவம் 23 குரோமோசோம்களை கொண்ட ஹியூமன் எக் ஆர் ஓவம் உருவாகும். அண்ட் செகண்ட் போலார் பாடி இரண்டாவது துருவ உறுப்பு உருவாகிருக்கும். வழக்கம் போல் இரண்டாவது துருவ உறுப்பு சிதைவுறும். அந்த ஓவம் ஸ்பெர்ம் செல்லோடு சேர்ந்து ஃபியூஷன் ஆகி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணும். தமிழில் சொல்லணும்னா கருவுறுதல் நிகழ்வானது நடந்தால் மட்டுமே இரண்டாவது நிலை அண்ட செல்லானது இரண்டாவது குன்றல் பகுப்பை நிறைவு செய்யும். மியாசிஸ் 2 நிறைவில் இரண்டாம் நிலை அண்ட செல்லானது ஒரே ஒரு ஒற்றை மைய அண்ட செல் மற்றும் இரண்டாவது துருவ உறுப்பை உருவாக்கியிருக்கும். இரண்டாவது துருவ உறுப்பானது சிதைவடையும். இந்த ஒரே ஒரு ஒற்றை மைய அண்ட செல்லானது விந்து செல்லுடன் இணைந்து கருமுட்டை ஜைகோட்டை உருவாக்கியிருக்கும். அந்த ஜைகோட்டில் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மொத்த ப்ராசஸ் தான் அண்ட செல் உருவாக்கம் ஊஜெனசிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. பை பேர்த்லேருந்து நிறைய ஃபாலிகிள்ஸ் டிஸ்இன்டகிரேட் ஆகி கடைசியாக பார்த்தீங்கன்னா அட் பியூபர்ட்டி ஸ்டேஜ் ஒன்லி 60,000 to 80,000 ஃபாலிகிள்ஸ் தான் இருக்கும். டியூரிங் ரீப்ரொடக்டிவ் லைஃப் ஆஃப் அ ஃபீமேல் ஒன்லி 300 to 400 ஓவம் செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் மியாசிஸ் மூலிமா ஒரு டிப்ளாய்ட் ஸ்பெர்மட்டோகோனியாவிலேருந்து 4 ஹேப்ளாய்ட் ஸ்பெர்ம் உருவாகுது. விந்து செல் உருவாக்க நிகழ்வில் ஒரு இரட்டை மைய தாய் செல்லிலிருந்து குட்ரல் செல் பகுப்பு மூலியமாக 4 ஒற்றை மைய விந்து செல்கள் உருவாக்கப்படுகிறது. பட் ஊஜெனிசிஸில் ஒரு டிப்ளாய்ட் ஊகோனியா ஒரு ஹேப்ளாய்ட் ஓவம் மட்டும்தான் மியாசிஸ் மூலமாக உருவாக்குது. குன்றல் செல் பகுப்பு மூலமாக அண்ட செல் உருவாக்க நிகழ்வில் ஒரு இரட்டை மைய நிலை கொண்ட அண்ட தாய் செல்லானது ஒரே ஒரு ஒற்றை மைய நிலை கொண்ட அண்ட செல்லை உருவாக்குகிறது. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தா ஈஸியாக தெரியும்னு நான் நம்புகிறேன். இதற்கப்புறம் இந்த ப்ராசஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆர் ஓவல்யூஷன் சைக்கிள் மாதவிடாய் சுழற்சி பற்றி பார்ப்போம். ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். First statement, after the release of ovum, the ruptured Graafian follicle is transformed into corpus luteum. ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் இந்த கார்பஸ் லூட்டியம் கார்பஸ் ஆல்பிகன்ஸ் அப்படிங்கிற வடு திசுவாக மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அண்ட அணு வெளியேற்றத்திற்கு பிறகு கிராஃபியன் ஃபாலிக்கிள்கள் அல்லது கிராஃபியன் நுண்பை உடைந்து கார்பஸ் லூட்டியமாக மாறுகிறது. இந்த கூற்று சரியானது. இதற்கப்புறம் கருவுற்றல் நிகழாவிட்டால் கார்பஸ் லூட்டியம் கார்பஸ் ஆல்பிகன் என்னும் வடு திசுவாக மாறும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், கார்பஸ் லூட்டியம் இஸ் அ டிரான்சிட்டரி எண்டோக்ரைன் கிளாண்ட். கார்பஸ் லூட்டியம் ஒரு நாளமில்லா சுரப்பியாக மாறுகிறது. மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட லூட்டியல் ஃபேஸில் கார்பஸ் லூட்டியம் ப்ரோஜெஸ்டிரான் ஹார்மோனை சுரக்குது. அந்த ப்ரோஜெஸ்டிரான் ஹார்மோன் சப்போஸ் ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா ஜைகோட்டு கருமுட்டையை கருப்பையின் உட்சுவரில் பதிய வைக்க ஹெல்ப் பண்ணுது. யூட்டரஸோட இன்னர் வாலான எண்டோமெட்ரியத்தில் இந்த ஃபர்டிலைஸ்டு ஓவம் ஆர் ஜைகோட்டை இம்ப்ளான்ட் பண்ணுறக்கு ப்ரோஜெஸ்டிரான் ஹார்மோன் ஹெல்ப் பண்ணும். யூட்டரஸோட எண்டோமெட்ரியத்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ப்ரோஜெஸ்டிரான் ஹார்மோனோட மெயின் ஃபங்க்ஷன். அதனால் இரண்டாவது கூற்றும் சரியான கூற்று. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். கர்ப்பகாலம் நீங்களாக பெண்களின் இனப்பெருக்க காலம் என்பது பூப்படைதலுக்கும் மாதவிடாய் நிறைவிற்கும் இடைப்பட்ட காலம். Reproductive life of a female starts from puberty or menarche to menopause. ஓவரி அண்ட் ஃபீமேல் யூட்டரஸில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்தில் நடக்கக்கூடிய சைக்கிளிக் சேஞ்சஸ் தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்.
ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனான ஓவரியிலிருந்து ஓவம் ரிலீஸ் ஆகிறது. அண்டகத்திலிருந்து அண்டமானது விடுபடுதல், கருப்பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்தில் நிகழும் சுழற்சி மாற்றங்களே மாதவிடாய் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. ஃப்ரம் பியூபர்ட்டி டு மீனோபாஸ் 28 or 29 days ஒன்ஸ் இது நடந்துக்கிட்டே இருக்கும். மென்ஸ்ட்ருவல் சைக்கிளோட ஆல்டர்னேட்டிவ் நேம் ஓவரியன் சைக்கிள். மாதவிடாய் சுழற்சியின் மறுபெயர் அண்டக சுழற்சி. ஃபீமேல் லைஃப் ஸ்பேனில் அவங்களுடைய 45 to 50 years ஏஜுக்கு இடைப்பட்ட கேப்பில் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஸ்டாப் ஆகுது. இந்த ஸ்டேஜ் மீனோபாஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. பெண்களின் வாழ்வில் அவங்களுடைய 45 to 50 வயதிற்கு இடைப்பட்ட காலத்தில் அண்டகத்திலிருந்து அண்டமானது விடுபடுதல் நின்று முழுமையாக மாதவிடாய் சுழற்சியானது நின்று போகும். இதற்கப்புறம் அந்த மாதவிடாய் சுழற்சியானது நிரந்தரமாக நடக்கப் போவதில்லை. அதனால் இது மாதவிடாய் நிறைவு பகுதி அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு மேலோட என்டையர் லைஃப் ஸ்பேனில் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் மூலிமா 500 பில்லியன் ஸ்பெர்ம்ஸ் தோராயிரமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் அதே சமயம் ஒரு ஃபீமேல் லைஃப் ஸ்பேனில் ஆல்ரெடி ஊஜெனிசிஸ் பார்க்குறப்பவே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பை பர்த் ஃபீமேல் சைல்டில் லட்சக்கணக்கான அண்டர் செல்கள் இருக்கும். ஆனால் பிஃபோர் மீனோபாஸ் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் மூலிமா ஒன்லி 300 to 400 ஓவம் மட்டும்தான் ஓவரியிலிருந்து ரிலீஸ் ஆகுது. மாதவிடாய் நிறைவிற்கு முன் மாதவிடாய் சுழற்சியின் வாயிலாக வெறும் 300 முதல் 400 அண்டர் செல்கள் மட்டுமே அண்டகங்களிலிருந்து விடுவிக்கப்படுகின்றன. முன்னாடி அண்டர் செல் உருவாக்கம் ஊஜெனிசிஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் இருக்கக்கூடிய ஃபேஸஸ் பற்றி பார்ப்போம். மொத்தம் 4 ஃபேஸஸ் இருக்குது. மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ் மாதவிடாய் நிலை. செகண்டு ஃபாலிகுலார் ஆர் ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ் நுண்பை நிலை அல்லது பெருகு நிலை. தேர்டு ஓவல்யூட்ரி ஃபேஸ் அண்டசெல் விடுபடு நிலை. ஃபோர்த்து லியூட்டியல் ஆர் செக்ரீட்டரி ஃபேஸ் லூட்டியல் அல்லது சுரப்பு நிலை. சோஃபார் மென்ஸ்ட்ருவல் சைக்கிளோட சுரப்பு நிலை லியூட்டியல் ஃபேஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் எந்த நிலையிலிருந்து வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். அதனால் ஒவ்வொரு நிலையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். பாயிண்ட்டாக பார்த்துருவோம். முதல்ல நடக்கக்கூடியது மாதவிடாய் நிலை மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ். இதில் ஒரு 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோ அக்கர்ஸ். மாதவிடாய் ஒழுக்கானது 3 to 5 நாட்களுக்கு இடைவெளியில் நடக்கக்கூடும். இது ஒரு சுழற்சி இல்லையா? ஸோ இந்த நிலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியம் அண்ட் ஃபோலிகல் செக்ரீட் பண்ண ப்ரோஜெஸ்டிரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாக இருக்கும். கருப்பை யூட்ரஸில் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்கும். வெளியே இருக்கக்கூடியது பெரிமெட்ரியம், மிடில் இருக்கக்கூடியது மயோமெட்ரியம் அண்ட் இன்னரில் இருக்கக்கூடியது எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியம் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகணும்னா ப்ரோஜெஸ்டிரான் ஹார்மோன் தேவை. பட் அது டிக்ளைன் ஆன காரணத்தினால இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் தான் சிதை உற்று எண்டோமெட்ரியத்தோட லைனிங்கில் இருக்கக்கூடிய இரத்த குழல்கள்லாம் சிதைவடைந்து மாதவிடாய் ஒழுக்கானது ஏற்படுகிறது. செகண்ட் பாயிண்ட், ஓவரி ரிலீஸ் பண்ண ஓவம் ஸ்பெர்மோடு சேர்ந்து ஃபர்டிலைஸ் பண்ணி ஜைகோட் ஃபார்ம் பண்ணலன்னா மென்ஸ்ட்ருவேஷன் நடக்குது. அண்டகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட முட்டை அல்லது அண்ட செல்லானது விந்து செல்லுடன் இணைந்து கருமுட்டையை உருவாக்காவிட்டால் மாதவிடாய் ஏற்படுகிறது. ஸோ செகண்ட் பாயிண்ட், கருவுறாவிட்டால் மாதவிடாய் நடைபெறுகிறது. தேர்ட் பாயிண்ட், ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன். மாதவிடாய் ஏற்படாமல் இருப்பதற்குண்டான முன்வைக்கப்படும் காரணங்கள். 1. கருவுற்று இருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம், இண்டிகேட்டர் ஆஃப் பிரெக்னன்சி. பிற காரணங்கள் மன அழுத்தம், ஹார்மோன் கோளாறுகள் மற்றும் அனீமியா இரத்த சோகை. மென்ஸ்ட்ருவல் சைக்கிளோட 5th டேலிருந்து அப் டு ஓவம் அண்டம் அல்லது முட்டையானது விடுபடும் வரை உள்ள காலகட்டமே ஃபாலிகுலர் ஃபேஸ் நுண்பை நிலை அப்படின்னு அழைக்கப்படுது. முதல் நிலை நுண்பை செல்லானது முதிர்ந்த கிராஃபியன் நுண்பை செல்லாக மாறும். ப்ரீமார்டியல் ஆர் பிரைமரி ஃபாலிகல், செகண்டரி, டெர்ஷரி, ஃபைனலாக கிராஃபியன் ஃபாலிகலாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஃபேஸ் தான் இது. இதே வேளையில் எண்டோமெட்ரியத்தில் இருக்கக்கூடிய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்படுது. இந்த ரெண்டும் நடக்கிறதுக்கு உண்டான காரணம் ஆன்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH, நுண்பை செல்களை தூண்டும் ஹார்மோன் மற்றும் லூட்டினைசிங் ஹார்மோன் LH. தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எக்ஸாம்பிளில் கூட கேட்கலாம். ஃபாலிகல் செல் செக்ரீட் ஈஸ்ட்ரோஜன். நுண்பை செல்களே ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கின்றன. தேர்டு ஓவல்யூட்ரி ஃபேஸ் அண்ட செல் விடுபடு நிலை. மாதவிடாய் சுழற்சியின் 14வது நாளிலிருந்து அதிகப்படியான லூட்டினைசிங் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கிறது. ஆல்ரெடி ஊஜெனிசிஸ் பார்க்குறப்பவே சொல்லியிருந்தோம், கிராஃபியன் ஃபாலிகுல்குள்ளே தான் செகண்டரி ஊசைட் இருக்கும். ஸோ LH எப்போ உச்சநிலை அடையுதோ அப்போ இந்த செகண்டரி ஊசைட்குள்ளேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகும். முதிர்ந்த கிராஃபியன் நுண்பை செல்லானது அதிகப்படியான LH சுரப்பினால் உடைந்து உள்ளிருந்து அண்ட செல்லானது வெளியேற்றப்படுகிறது.
இந்த நிகழ்வு அண்டம் விடுபடுதல் ஓவல்யூஷன் அப்படின்னு அழைக்கப்படுது. மாதவிடாய் சுழற்சியின் இறுதி கட்டமானது லியூட்டியல் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ் சுரப்பு நிலை என்று அழைக்கப்படுகிறது. ரப்சர்டு கிராஃபியன் ஃபாலிக்கிள் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு எ கார்பஸ் லூட்டியம். அது ஒரு டிரான்சிஸ்டரி எண்டோக்ரைன் கிளாண்டாக ஆக்ட் ஆகும். எஞ்சியுள்ள கிராஃபியன் நுண்பையானது ஒரு இடைக்கால நாளமில்லா சுரப்பியான கார்பஸ் லூட்டியம் என்னும் அமைப்பாக மாறுகிறது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கார்பஸ் லூட்டியம் செக்ரிட்ஸ் புரோஜெஸ்டீரோன். கார்பஸ் லூட்டியம் புரோஜெஸ்டீரோன் என்னும் ஹார்மோனை அதிகளவில் சுரக்கிறது. இது கருப்பையின் உட்சுவரான எண்டோமெட்ரியத்தை பராமரிக்க உதவுகிறது. இந்த சுழற்சியின் இறுதி நாட்களில் கார்பஸ் லூட்டியம் ஆல்ரெடி ஊஜெனசிஸில் மென்ஷன் பண்ண மாதிரி கார்பஸ் ஆல்பிகன் அப்படிங்கிற வடுதிசுவாக மாறிடும். அதனால் புரோஜெஸ்டீரோனோட லெவல் கம்மியாகும். இது அடுத்த மாதவிடாய் சுழற்சியின் முதல் நிலையான மென்ஸ்ட்ரல் ஃபேஸுக்கு வழிவகுக்குது. ஸோ இப்படி தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் 28 to 29 டேஸ் ஒன்ஸ் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பட் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி 2 ஓவரியில் ஏதாவது ஒரு ஓவரியிலிருந்து வெளிவரக்கூடிய மெச்சூர் எக் ஆர் ஓவம் முதிர்ந்த முட்டை அல்லது அண்ட செல்லானது அண்ட நாளத்தினுள் நுழைந்து விந்து செல்லுடன் இணைந்து கருவுற்றல் நிகழ்ந்தால் அது கருவுற்ற முட்டை அல்லது கருமுட்டை ஜைகோட்டை உருவாக்கும். ஸ்பெர்ம் செல் விந்து அணுவிலிருந்து வந்த 23 குரோமோசோம் ப்ளஸ் அண்ட செல் ஓவம்லேருந்து வந்த 23 குரோமோசோம் இந்த ஜைகோட்டுக்குள்ளே இணைந்து 46 குரோமோசோமாக மாறும். அந்த ஜைகோட் மைட்டாசிஸ் மூலிமா டிவைட் ஆகும். ஃபஸ்ட்டு கிளீவேஜ் முதல் பிளவில் பார்த்திங்கன்னா 2 பிளாஸ்டோமியர் உருவாகும். பின்னாடி 4, 8ன்னு உருவாகி 16 உருவாகும் போது அதை முர்லா அப்படின்னு அழைக்கிறாங்க. இது ஃபர்டிலைசேஷன் கருவுற்றல் நடந்து 72 மணி நேரம் அல்லது 3 நாட்களுக்குள்ளே நடந்துடும். அடுத்து 4 to 5 டேஸ்க்குள்ளே இந்த 16 செல்ஸ் 100 செல்ஸாக மாறும். ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு லேயர் ஒன்று உருவாகும். ஃப்ளூயிட் ஃபில்டு ஹாலோ பால் மாதிரி இது காட்சி தரும். இதைத்தான் பிளாஸ்டோசிஸ்ட் கருக்கோளம் அப்படின்னு அழைக்கிறாங்க. பின்னாடி இது யுட்டரஸோட இன்னர் வாலான எண்டோமெட்ரியம் அதில் பதியப்பட்டு இந்த எம்ப்ரியோவானது டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இந்த நிகழ்வை கருப்பதிதல் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதிலிருந்து கர்ப்பகாலமானது தொடங்குது. இது சுமார் 280 நாட்கள் அல்லது 40 வாரங்கள் வரைக்கும் இருக்கும். இந்த டைம் பீரியட் ஜெஸ்டேஷன் பீரியட் கர்ப்பகாலம் அப்படின்னு அழைக்கப்படுது. கர்ப்பகாலத்தின் 4வது வாரத்தில் எம்ப்ரியோவோட ஹார்ட் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைமில் அம்பிளிக்கல் கார்டு தொப்புள் கொடி மற்றும் தாய் சேய் இணைப்பு திசு பிளசண்டா இதில் பிளட் ஃப்ளோ ஆகும். தாயின் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு மூளை இனச்சல் அடுக்குகள் பிரைமரி ஜேர்ம் லேயர்ஸ் ஆதி திசுக்களாக செயல்பட்டு அனைத்து உடல் உறுப்புகளையும் உருவாக்குகிறது. ஜெஸ்டேஷன் பீரியட் கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ். இந்த 9 மந்த்ஸை ட்ரைமெஸ்டர்ஸாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரைமெஸ்டரில் 3 மாதங்கள் உள்ளடங்கும். முப்பருவ காலங்களாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் முதல் முப்பருவ காலமானது உறுப்பு உருவாக்கத்திற்கு முக்கியமான காலகட்டம். இதயம், கை, கால்கள், நுரையீரல், கல்லீரல் மற்றும் புற இனப்பெருக்க உறுப்புகள் போன்றவை உருவாகின்றன. இரண்டாவது முப்பருவம் செகண்ட் ட்ரைமெஸ்டர் முடிவில் முகமானது நன்கு வளர்ச்சி பெறுகிறது. மசில் டிஷ்யூ டெவலப் ஆகுது. போன் ஹார்ட் ஆகுது. ஃபைனலாக தேர்ட் ட்ரைமெஸ்டர் 3வது முப்பருவ காலத்தில் மேலும் சிசுவானது நன்கு வளரும். முழுமையாக வளர்ச்சி அடைந்த கரு அல்லது சிசுவானது மகப்பேறுவுக்கு தயாராக இருக்கும். இந்த 3 ட்ரைமெஸ்டர் பீரியட்லையுமே பிளசண்டா ஃபீட்டஸோட நியூட்ரிட்டிவ், ரெஸ்பிரேட்டரி அண்ட் எக்ஸ்கிரிட்டரி ஃபங்க்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணுது. த்ரூ அம்பிளிக்கல் கார்ட் பிளசண்டா ஆல்சோ ஆக்ட் அஸ் எண்டோக்ரைன் ஆர்கன். பிளசண்டாங்கிறது தாய்சேய் இணைப்பு திசு, அம்பிளிக்கல் கார்ட் அப்படிங்கிறது தொப்புள் கொடி. தாய்சேய் இணைப்பு திசுவானது தொப்புள் கொடி மூலமாக கருப்பை சுவருடன் இணைத்து உணவூட்டம், சுவாசம் மற்றும் கழிவு நீக்கம் போன்ற செயல்களை செய்யும் உறுப்பாக செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாய்சேய் இணைப்பு திசுவானது நாளமில்லா சுரப்பு பகுதியாக மாறுகிறது. இது செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் பற்றி பார்ப்போம். தமிழ்லையும் டிரான்ஸ்லிட்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்லையும் இதே தான் வரும். ஃபஸ்ட்டு ஹியூமன் கோரியோனிக் கொனடோட்ராபின் HCG, செகண்டு HCS ஆர் HPL ஹியூமன் பிளசண்டல் லாக்டோஜன் ஆர் ஹியூமன் கோரியோனிக் சொமட்டோமேமோட்ராபின், தேர்டு ஈஸ்ட்ரோஜன், ஃபோர்த்து ப்ரோஜெஸ்டிரோன், ஃபிஃப்த்து டியூரிங் பார்ட்யூரிஷன் ரிலாக்ஸின் ஹார்மோன் வில் செக்ரேட். பார்ட்யூரிஷன் அப்படிங்கிறது மகப்பேறு. HPL அண்ட் HCG எக்ஸ்க்ளூசிவாக ஃபீட்டல் டெவலப்மெண்ட் டைமில் மட்டும்தான் சுரக்கும். பிட்யூட்ரி சுரப்பியின் பின்புற கதுப்பு போஸ்டீரியர் லோப், அதற்கு இன்னொரு பேர் நியூரோ ஹைப்போஃபைசிஸ், அது இந்த டைமில் ஆக்சிடோசின் ஹார்மோனை சுரக்குது. இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் செர்விக்ஸ் பார்ட் கருப்பை வாய் பகுதியினை மிகவும் வலிமையடைந்த சுருக்கங்களாக மாற்றுகிறது. பிளசண்டா சுரந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் இடுப்பு எலும்பு மூட்டுகளை தளர்வடைய செய்கிறது. மேலும் இந்த கருப்பை வாய் பகுதி
அந்த செர்விக்ஸில் இருக்கக்கூடிய வலிமையான சுருக்கங்களை விரிவடைய செய்யுது. நெக்ஸ்ட்டு ரப்சர் ஆஃப் அம்னியான். அம்னியான் பிரேக் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் த்ரூ வேஜினா வெளியே வரும். கூடவே ஃபீட்டஸும் தான். இதுதான் சைல்டு பர்த். பனிக்கூடமானது உடைந்து உள்ளே இருக்கக்கூடிய பனிக்கூடத்தின் திரவமானது கலவி கால்வாய் வழியாக வெளியேற்றப்படும். இதை தொடர்ந்து குழந்தையானது வெளிவருகிறது. இதுதான் குழந்தை பிறப்பு நிகழ்வு. இப்போ சொன்னது பார்ட்யூரிஷன், மகப்பேறு. இதற்கு அடுத்து இருக்கக்கூடியது லாக்டேஷன், பால் ஊட்டுதல். பால் சுரப்பிகளானது பாலை உற்பத்தி செய்யும். அதற்குண்டான முக்கியமான ஹார்மோன் புரோலாக்டின். அதை சுரக்கக்கூடியது பிட்யூட்ரி கிளாண்டோட ஆன்டீரியர் லோப். பால் உற்பத்திக்கு காரணமான புரோலாக்டின் என்னும் ஹார்மோனை பிட்யூட்ரி சுரப்பியின் முன்புற கதுப்பானது சுரக்கிறது. பிட்யூட்ரி சுரப்பியின் பின்புற கதுப்பு போஸ்டீரியர் லோப் ஆர் நியூரோஹைப்போஃபைசிஸ் ஆஃப் பிட்யூட்ரி கிளாண்ட் செக்ரீட்ஸ் ஆக்சிடோசின். ஆல்ரெடி இந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷன் முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ மென்ஷன் பண்ணக்கூடியது அடிஷ்னல் ஃபங்க்ஷன். லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ், நிர்பந்த அனிச்சை செயல். கதுப்பு அப்படின்னா லோப். பால் சுரப்பியின் மீச்சிறு கதுப்பிலிருந்து விசையுடன் பாலை வெளியே தள்ள இந்த ஹார்மோன் தூண்டுகிறது. லாக்டேஷன் ஆஃப்டர் சைல்ட் பர்த் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் செக்ரீஷன் ஆஃப் கொலஸ்ட்ரம். பிரசவம் அல்லது மகப்பேறுக்கு பின்னர் ஒவ்வொரு தாய்மாரும் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறார்கள். ரீசனபிள் ஃபேக்டர், இட் கன்சிஸ்ட் ஆஃப் நேச்சுரல் ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் விச் பூஸ்ட் இம்யூன். குழந்தையின் நோய் தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டி அதனை முதிர்வடைய செய்கின்ற இயற்கை நுண்ணுயிர் எதிர்காரணியாக இது செயல்படுகிறது. நோய் எதிர்ப்பு பொருட்களை கொண்ட இந்த சீம்பாலானது வளர்ச்சி மற்றும் திசுவில் பழுது நீக்கம் செய்யும் காரணிகள் நிரம்பியுள்ளது. வேறு எந்த செயற்கை உணவாலும் ஈடுகட்ட முடியாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனால் பிறந்த குழந்தைகளுக்கு சீம்பால் ஊட்டுவது அவசியமான ஒன்று. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே லெசன்ஸில் இருக்கக்கூடியதான். மேலும் விவரங்களுக்கு லெசன்ஸை படிங்க. சோஃபார் லெசன்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். When a mature egg or ovum leaves the ovary, it enters in the. அண்டகத்திலிருந்து முதிர்ந்த முட்டை அல்லது அண்ட செல் வெளியேறும்போது அவை டேஷில் நுழைகிறது. மாதவிடாய் சுழற்சி அல்லது அண்டசெல் சுழற்சியில் உருவான முட்டை அல்லது முதிர்ந்த அண்ட செல்லானது அண்ட நாளத்தின் வழியே நுழைந்து அதன் மூலமாக கருப்பையை சென்றடைகிறது. ஓவல்யூஷன் ஆர் ஓவரியன் சைக்கிள் ஆர் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் உருவான மெச்சூர் எக் ஆர் ஓவம் ஃபாலோப்பியன் டியூப்குள்ளே நுழைஞ்சு அந்த ஃபாலோப்பியன் டியூப் வழியாகவே யூட்டரஸை போய் ரீச் பண்ணுது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஃபாலோப்பியன் டியூப் ஆர் ஓவிடக்ட். இங்கே தமிழில் அப்படியே டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட நாளம். ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா அந்த மெச்சூர் எக் அப்படியே டிஸ்இன்டகிரேட் ஆயிரும். கருவுற்றல் நிகழாவிட்டால் அந்த அண்ட செல்லானது சிதைவுற்று கழிவின் வழியாக வெளியேற்றப்படும். The hormone which maintains pregnancy and regulates menstrual cycle is. மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்ப நிலையை சீராக பராமரிக்கும் ஹார்மோன். யூட்டரஸ் கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் எண்டோமெட்ரியம் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னா ப்ரோஜெஸ்டிரோன் ஹார்மோன் தேவை. இதை கார்பஸ் லூட்டியம் செக்ரேட் பண்ணுது. டியூரிங் ப்ரெக்னன்சி டைம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மாதவிடாய் அல்லது அண்டக சுழற்சியானது நடைபெறாது. அந்த டைமில் தாய் சேய் இணைப்பு திசு ப்ளசண்டா இந்த ப்ரோஜெஸ்டிரோன் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அது மட்டும் இல்லாமல் அந்த தாய் சேய் இணைப்பு திசு உருவாவதற்கே இது ஒரு முக்கியமான ஹார்மோனாக இருக்குது. பிரைமரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கானான ஓவரியிலிருந்து செக்ரேட் ஆகக்கூடிய இன்னொரு ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன். இது ஒரு தனி ஹார்மோன் கிடையாது. இது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல ஸ்டீராய்டுகளால் ஆன ஹார்மோன்களின் தொகுப்பு. நுண்பை செல்கள் ஃபாலிகல்ஸ் தான் இதை சுரக்குது. குறிப்பாக கார்பஸ் லூட்டியமாக கிராஃபியன் ஃபாலிகல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்குது. ஈஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன் கூட எக்ஸாம்பிள் கேட்கலாம். மெனார்கே ஆர் பியூபர்ட்டி பூப்படைதல் அல்லது பருவமடைதலின் போது உடலில் மாற்றங்களை உண்டாக்குகிறது. நுண்பை செல்கள் ஃபாலிகுல்ஸை முதிர்வடைய செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஊஜெனசிஸ் அண்டசெல் உருவாக்க நிகழ்ச்சியை முன்னெடுக்குது. பெண்களில் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இரண்டாம் நிலை பால் பண்புகளான மார்பக வளர்ச்சி, பிரீஸ் டெவலப்மெண்ட், ஹை பிட்ச்டு வாய்ஸ், குரலில் ஏற்படும் மாற்றம் போன்றவை இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஊக்குவிக்கிறது. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது தாய்சை இணைப்பு திசுவான பிளசண்டாவிலிருந்து சுரக்கக்கூடிய ரிலாக்ஸின் பற்றியும் முன்னாடியே மென்ஷன் பண்ணியாச்சு. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியது பிரைமரி மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கானான டெஸ்டிஸ் விந்தகத்திலிருந்து சுரக்கக்கூடியது. மேல் ஹார்மோன் செக்ரீட்டட் பை த டெஸ்டிஸ் இஸ்
விந்தகத்திலிருந்து உருவாகும் ஆண் ஹார்மோன். ஆன்சர் ஆப்ஷன் டி ஆண்ட்ரோஜன். ஆண்ட்ரோஜனுக்கு இன்னொரு நேம் தான் டெஸ்டோஸ்டீரோன். பூப்பெய்தும் வயதில் ஹைப்போதலாமஸ் கொனடோட்ரோபின் வெளிவிடு ஹார்மோனை சுரக்குது. அது பிட்யூட்ரி சுரப்பியினுடைய முன்புற கதுப்பில் செயல்படுது. அதனால் பிட்யூட்ரி கிளாண்டோட ஆன்டீரியர் லோப்லேருந்து ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், நுண்பைசல் தூண்டும் ஹார்மோன் FSH அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அது மற்றும் லியூட்டனைசிங் ஹார்மோன் LH சுரக்குது. ஆல்ரெடி எண்டோக்ரைன் கிளான்ஸ் பற்றி பார்க்குறப்பவே சொல்லியிருந்தேன். ஹார்மோன்ஸுக்குன்னு ஒரு டார்கெட் செல்ஸ் இல்லைனா டார்கெட் டிஷ்யூ ஆர் ஆர்கன்ஸ் இருக்கும். இந்த FSHோட டார்கெட் செல் செர்டோலி செல். செர்டோலி செல் மேலே இந்த FSH ஆக்ட் ஆகி அந்த செர்டோலி செல்லை அதிகளவிலான ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்ய தூண்டுது. LHோட டார்கெட் செல் லேடிக் ஆர் இன்டர்சீஷியல் செல். இடையீட்டு செல்கள் மேலே LH ஆக்ட் ஆகி டெஸ்டோஸ்டீரோனை உற்பத்தி செய்ய வைக்குது. விச் ஹார்மோன் இன்ஹிபிட்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் டெஸ்டோஸ்டீரோன்? இன்ஹிபிட்ஸ் அப்படின்னா ஸ்டாப். டெஸ்டோஸ்டீரோன் ஹார்மோன் உற்பத்தியை தடுப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி. இங்கே இன்ஹிபிட்டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இன்ஹிபின் ஹார்மோன். அதை சுரக்கக்கூடியது செர்டோலி செல்ஸ். முன்னாடியே பார்த்துருந்தோம். ஆண்ட்ரோஜன் அப்படின்னா டெஸ்டோஸ்டீரோன் ஹார்மோன். ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்கிறதும் செர்டோலி செல் தான். அதே செர்டோலி செல் தான் இன்ஹிபின் அப்படிங்கிற ஹார்மோனையும் சுரந்து டெஸ்டோஸ்டீரோனை தடுக்குது. இதன் மூலிமா ஸ்பெர்ம்ஸ் உற்பத்தியை தடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோலாக இது செயல்படுது. மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டீரோன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை. ஆண் பாலின ஹார்மோன் டெஸ்டோஸ்டீரோனை உற்பத்தி செய்வது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ லேடிக் செல்ஸ் ஆர் இன்டர்சீஷியல் செல்ஸ். ரெண்டுமே ஒன்று தான். லேடிக் செல்கள் அல்லது இடையீட்டு செல்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு? பின்வரும் இணைகளுள் தவறான இணை எது? லெஃப்ட் சைடு லிஸ்ட் 1ல் ஹார்மோன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட் சைடு அந்த ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணக்கூடியது கொடுக்கப்பட்டிருக்கு. டைரெக்டாக ஆன்சருக்கே போயிடலாம். ஃபஸ்ட்டு டெஸ்டோஸ்டீரோன் டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய இன்டர்சீஷியல் ஆர் லேடிக் செல்ஸ் சுரக்கக்கூடியது. இது சரியான இணை. செகண்டு ப்ரோலாக்டின் அட்ரினல் மெடுலான்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. பிட்யூட்ரி சுரப்பியினுடைய முன்புற கதுப்பு ஆன்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்ரி கிளாண்ட், அதுதான் ப்ரோலாக்டினை சுரக்கக்கூடியது. ஸோ ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. தேர்டு ஈஸ்ட்ரோஜன் ஓவரின் கொடுத்துருக்காங்க. இது சரியான இணை. ஃபோர்த் ஒன் ப்ரோஜெஸ்டீரோன் கார்பஸ் லூட்டியம், இதுவும் சரியான இணை. ஹியூமன் ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ஸ்பெர்ம் ஆர் விந்து செல், இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற குரோமோசோம்களின் மொத்த எண்ணிக்கை 23. ஹியூமன் எக், ஓவம் ஆர் ஓவா, அண்ட செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம்களின் மொத்த எண்ணிக்கை 23. DNA மரபணுக்குள்ளே தான் இருக்கும். மரபணு அப்படிங்கிறது ஜீன். 1000 செயல்படும் மரபணுக்களை கொண்ட குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு அழைக்கப்படுது. விந்து செல்குள்ளே 60 செயல்படும் நிலையில் உள்ள மரபணுக்களை கொண்ட குரோமோசோம் ஒய் குரோமோசோம்னு அழைக்கப்படுது. பெற்றோரின் அடுத்த தலைமுறை குழந்தைகள், அந்த குழந்தைகள் ஆணா பெண்ணா, மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியது செக்ஸ் குரோமோசோம் ஆர் அல்லோசோம், பால் குரோமோசோம்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை தவிர்த்து இருக்கக்கூடிய பிற குரோமோசோம்கள் உடற் குரோமோசோம்கள் ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆண் பெண் இருவரும் இணையும் போது, குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆண் இன செல்லான விந்துவும் பெண் இன செல்லான அண்ட செல்லும் இணையும் பொழுது மனித கருமுட்டை என்பது உருவாகிறது. டியூரிங் ஃபெர்டிலைசேஷன் ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட் ஸ்பெர்ம் வித் எ ஃபீமேல் கேமெட் ஓவம் ஃபார்ம்ஸ் அ ஜைகோட். இந்த மனித கருமுட்டை ஹியூமன் ஜைகோட்டில் 23 பேர்ஸ் ஆஃப் ஹியூமன் குரோமோசோம்ஸ் இருக்கும். இந்த 23 பேர்ஸ் அப்படிங்கிறது 46 குரோமோசோம்கள். ஆண் இன செல்லிருந்து வந்த 23 ப்ளஸ் பெண் இன செல்லிருந்து வந்த 23, டோட்டல் 46. இதில் ஆண் இன செல்லிலிருந்து வரக்கூடிய 23 குரோமோசோம்களில் 22 எக்ஸ் குரோமோசோம்ஸாக இருக்கும், அதாவது ஆட்டோசோம்ஸ். 23வது குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோமாக இருக்கலாம் அல்லது ஒய் குரோமோசோமாக இருக்கலாம். அதனால் அது ஆண்கிட்ட இருந்து வந்த பால் குரோமோசோம். ஸோ மேல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த 23rd செக்ஸ் குரோமோசோம் எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு மாறுபடுறதுனால ஹெட்ரோகேமெட்டிக் குரோமோசோம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதே பெண்களின் அண்ட செல்லில் இருக்கக்கூடிய 23 குரோமோசோம்களில் 22 குரோமோசோம்ஸ் எக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த 23வது செக்ஸ் குரோமோசோம் அதுவும் எக்ஸாக இருக்கிற காரணத்தினால பெண்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த 23வது செக்ஸ் குரோமோசோம்
ஹோமோகேமெட்டிக் குரோமோசோம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ திரும்ப அந்த ஹியூமன் ஜைகோட்டு மனித கருமுட்டைக்கு வருவோம். அதில் இருக்கக்கூடிய 23 பேரில் 22 பேர் ஆட்டோசோம் பேர்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 1 பேர், அந்த 23வது செக்ஸ் குரோமோசோம் பேர் XXஆக இருந்ததுன்னா பிறக்கும் குழந்தை பெண் குழந்தை, XYஆக இருந்ததுன்னா பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தை. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அடுத்த தலைமுறையான குழந்தையின் பாலினம் மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது ஆண் இன செல்லான ஸ்பெர்ம் மட்டுமே. கொஸ்டினில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் பேர் இணை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். த நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் present in sperm ஆஃப் ஹியூமன் மேல் இஸ். மனிதனில் ஆண்களின் விந்து செல்களில் காணப்படும் ஆட்டோசோம்களின் எண்ணிக்கை, அதாவது உடற் குரோமோசோம்கள் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி 22. A permanent birth control method in female is. பெண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடை முறை. Permanent birth control by surgical sterilization. அறுவை சிகிச்சை மூலம் இனப்பெருக்க ஆற்றலை நீக்குதலே நிலையான கருத்தடை முறையாகும். கருவுற்ற முட்டை கருப்பையை சென்றடையாமல் தடுக்கவும் இனிமேல் கருவுறுதல் நிகழாமல் தடுக்கவும் செய்யக்கூடிய ஒரு முறை அண்ட நாளங்களை வெட்டுதல். அண்ட நாளங்களின் இரு வெட்டு முனைகளும் முடிச்சிடப்படும். பொதுவாக இந்த சிகிச்சையை மேற்கொள்ளும் மருத்துவர்கள் அடிவயிற்று பகுதியில் ஒரு சிறிய வெட்டை ஏற்படுத்தி அதன் வழியாக அண்டநாளங்களை வெட்டுவார்கள் அல்லது கலவி கால்வாய் வழியாக அண்டநாளங்களை வெட்டுவார்கள். இந்த அறுவை சிகிச்சை முறையின் பெயர் கருக்குழல் தடை. ஃபீமேல்ஸில் ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா 2 ஓவிடக்ஸ் ஆர் 2 யூட்டரின் டியூப்ஸ் ஆர் 2 ஃபாலோப்பியன் டியூப்ஸை டாக்டர்ஸ் கட் பண்ணுவாங்க. கட் பண்ண அந்த 2 எண்ட்ஸை டைப் பண்ணிடுவாங்க. இதன் மூலிமா ஹியூமன் எக் ஆர் ஹியூமன் ஓவம் யூட்டரஸை ரீச் பண்ணாமல் தடுக்கலாம். இதை எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, சர்ஜரி மூலிமா ஸ்டொமக்கில் ஒரு சின்ன இன்சிஷன் ஏற்படுத்தியோ அல்லது வேஜினா மூலியமாகவோ இதை வெட்டுறாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாலோப்பியன் டியூப்ஸை வெட்டுறாங்க. ஸோ டியூப்ஸை வெட்டுறாங்க, அதனால் டியூபெக்டாமி இந்த மெத்தட் பேர். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 3 டைப்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியது பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட், நிலையான கருத்தடை முறை. ஆப்ஷன் ஏ, சி அண்ட் டி இதில் இருக்கக்கூடியது பேரியர் மெத்தட்ஸ், தடுப்பு முறை. அடுத்து தேர்ட் மெத்தட் ஒன்று இருக்குது, நேச்சுரல் மெத்தட், இயற்கை முறை. த மெத்தட் ஆஃப் பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் இன் மேல் இஸ். ஆண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடை முறையாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி வேசக்டோமி. வேஸ் டிஃப்ரென்ஸை கட் பண்ணிடுவாங்க, விந்து நாளங்கள் வெட்டப்படும். தமிழில் விந்து குழல் தடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போன கொஸ்டின் அண்ட் இந்த கொஸ்டின் ரெண்டுலேயுமே டிரான்ஸ்லிட்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. போன கொஸ்டினில் பார்த்த மெத்தடில் எப்படி அண்ட நாளங்கள் வெட்டப்பட்ட பின் முடிச்சிடப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் விந்து நாளங்கள் வெட்டப்பட்ட பின் முடிச்சிடப்படும். வேஸ் டிஃப்ரென்ஸை வெட்டுறாங்க, அதனால் வேசக்டாமி. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. விந்தகத்தில் மேல் சுரண்ட குழல் எபிடெடிமிஸில் டெம்பரரியாக ஸ்பெர்ம் ஸ்டோர் ஆகிருக்கும். அங்கிருந்து வேஸ் டிஃப்ரென்ஸ் இந்த விந்து நாளங்கள் வழியாக தான் ஸ்பெர்ம்ஸ் போகும். அப்போ இந்த வேஸ் டிஃப்ரென்ஸை வெட்டுறதுனால விந்துக்கள் சிறுநீர் வடிகால் குழாய்க்குள்ளே போகாது. அப்போ வெளிவரக்கூடிய விந்து திரவத்தில் விந்து செல் இருக்காது, சீமனில் ஸ்பெர்ம்ஸே இருக்காது. நெக்ஸ்ட்டு மேட்ச் ஃபாலோயிங், டைரெக்டாக ஆன்சருக்கே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவிடக்ட். இதற்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஃபாலோப்பியன் டியூப் ஆர் யூட்டரின் டியூப். ப்ரீவியஸ் கொஸ்டினில் தான் பார்த்தோம். டியூப்னா டியூபெக்டாமி, அண்ட நாளம் டியூபெக்டாமி. அடுத்து வேஸ் டிஃபரன்ஸ் விந்து நாளம் வேசக்டாமி. அடுத்து கேமெட் இன்ட்ரா ஃபாலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், சுருக்கமாக கிஃப்ட்டு. ஃபாலோப்பியன் டியூப் ஆர் ஓவிடக்ட், இனச்செல் அண்டநாள உட்செல்லுதல், ஃபாலோப்பியன் குழல் அல்லது அண்டநாளம். எப்படி இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் இனப்பெருக்க துணை தொழில்நுட்பத்தில் பிரபலமானதாக இருக்கோ அதே மாதிரி அதில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் தான் இது. அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, சுருக்கமாக ஏஆர்டி. ஃபைனலாக பேரியர் மெத்தட்ஸில் ஒன்றான செர்விக்கல் கேப் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் குவைட்டஸ் வேஜினாக்குள்ளே அதை இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அதன் மூலிமா த்ரூ யூட்ரஸ் ஓவரியை ரீச் பண்ண முடியாமல் ஸ்பெர்ம்ஸ் தடுக்க முடியும். தமிழில் கருத்தடை திரை சவ்வுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் கருப்பை வாய் மூடிகள். திரை சவ்வுகள், கருப்பை வாய் மூடிகள் மற்றும் மறைப்பு திரைகள் இது எல்லாமே மென்மையான ரப்பர் பொருளால் செஞ்சுருப்பாங்க. பெண்களின் கலவி கால்வாயில் பொருத்தப்படுறதுனால கலவியின் போது விந்து செல்கள் அண்டகத்தை சென்று சேர முடியாமல் தடுக்க முடியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 4312. தேங்க்யூ, நன்றி.